ஆமென். எல்லோரும் சற்று நேரம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரை ஆராதிக்க எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கீங்க? அவரை ஆராதிக்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும் என்றதான வேத வசனத்தின்படியும் இன்னுமாய் கூட நன்றாய் கவனிங்கள். இங்கே தேவ செய்தி கொடுக்கும் பொழுது தயவு செய்து இங்கே இருக்கிறவர்கள் சத்தமாய் பேசாதபடிக்கு நீங்கள் காத்துக்கொள்ளும்படியாய் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். காரணம் என்ன? உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புவிக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் என்ன செய்திருக்காராம்? என்ன பாருங்க, நன்றாக கவனிங்க. உன் பாளையத்திற்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலாவி கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னில் அசூசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் எங்கும் சுத்தமாய் இருக்க கடவது. அல்லேலூயா. அவர் உன்னை விட்டு போய்விடாதபடிக்கு, நன்றாக கவனிங்க, உன் பாளையத்திலே அவர் உலாவி கொண்டிருக்கிறார். உன்னில் அசூசியான காரியத்தை கண்டு அவர் உன்னை விட்டு போய்விடாதபடிக்கு உன் பாளையம் எங்கும் சுத்தமாய் இருக்க கடவது என்ற வேத வசனத்தின்படி இந்த இடத்துல ஒரு மனதின் ஆவியோடு கூட தேவ சிந்தனையோடு கூட என் ஆண்டவர் என்னோடு கூட பேச போகிறார். அதற்கு முன்பாக என்னை ஒப்பு கொடுத்து அவரை ஆராதிக்க போகிறேன் என்று ஒப்பு கொடுக்கும் பொழுது என் ஆண்டவராகிய தேவன் இன்னுமாய் ஒரு முறையாய் உங்களை தொட உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆராதிப்போமா? ஆண்டவரை ஒரு சில நிமிடங்கள் நாம் ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நில்லுங்க. ஒரு சில நிமிடங்கள் எழுந்து நின்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. Thank you, Jesus. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Ora. இது பத்தாது. Yes, this is good. எத்தனை பேருக்கு தெரியும் இந்த பஞ்சாபி ஹalleluya? உங்களுக்கு தெரியாதா? நான் கத்தி கொடுக்குறேன். என் கூட சேர்ந்து சொல்லாமா? என்னோட தமிழ் உங்களுக்கு தெரியுதா? புரியுதா? ஓகே, நமக்கு சேர்ந்து சொல்லலாமா? இனி நீங்க மட்டும் சொல்லுங்க. ஓகே, ரெடி? 1 2 3. ഹല്ലേലൂയ. വചനം പറയുന്നു, അവങ്കിലേക്ക് നോക്കിയവർ പ്രകാശിതരായി, അവരുടെ മുഖമോ ലജ്ജിച്ചു പോയതുമില്ല. ഓക്കെ, മലയാളം മനസ്സിലാവുന്നുണ്ടോ നിങ്ങൾക്ക്? അവങ്കിലേക്ക് നോക്കിയവർ പ്രകാശിതരായി, അവരുടെ മുഖം ലജ്ജിച്ചു പോയതും ഇല്ല. നമ്മൾ കർത്താവിനെ പാടി നൃത്തം ചെയ്ത് ആരാധിക്കാൻ പോകുക. എത്ര ഒരു സന്തോഷമുണ്ട്. ആണ്ടവരെ നടനമാടി ആരാധിക്കാൻ പോകുறேன். சரியா? அப்படின்னா ஒரு ஹalleluya சொல்லுங்க. ஓகே, பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே அந்த சாங் எத்தனை பேருக்கு தெரியுமா? ஓகே, அந்த யூத் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரெண்டே வாங்க. சீக்கிரம். வாய்ஸ் இல்லையா? அண்ணன்மாரை சீக்கிரம் வாங்கோ. ஆண்டவரை ஆராதிக்க வேண்ட நாள். ஓகே, தங்க
தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. இது பட்டாது சரியா? தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை. இப்படி பண்ணுங்க, தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை. ஆண்டவர் உங்ககிட்ட தங்கத்தை கேட்டாரா, வைரத்தை கேட்டாரா, உங்க சொத்தை கேட்டாரா? என்ன கேட்ட? உள்ளத்தை தானே கேட்ட. இப்படி தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. பண்ணுங்க. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. നമ്മൾ വർഷിപ്പ് ചെയ്യുമ്പോൾ, നമ്മൾ കർത്താവിനെ നൃത്തം ചെയ്ത് ആരാധിക്കുമ്പോൾ ക്യാൻസറുകൾ അപ്രത്യക്ഷമാകുന്നത് നമ്മൾ കണ്ടിട്ടുണ്ട്. ഞങ്ങളുടെ മീറ്റിങ്ങിൽ മുടന്തർ നടക്കുന്നത് കണ്ടിട്ടുണ്ട്. ഹല്ലേലൂയ. രോഗികൾ, ഡോക്ടർമാർ വിധി എഴുതിയ രോഗികൾ നൃത്തം ചെയ്ത് ആരാധിക്കുമ്പോൾ സൗഖ്യമാക്കുന്നത് നമ്മൾ കണ്ണുകൊണ്ട് കണ്ടിട്ടുണ്ട്. ആമേൻ. അങ്ങനെയാണെങ്കിൽ നമ്മളിവിടെ നൃത്തം ചെയ്ത് ആരാധിക്കുമ്പോൾ പല രോഗികളും ഇവിടെ നമ്മുടെ കൺമുന്നിൽ സൗഖ്യമാകാൻ പോവുകയാണ്. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. ആരും നൃത്തം ചെയ്ത് ആരാധിക്കാതിരിക്കരുത്. എല്ലാവരും നൃത്തം ചെയ്യണം. നൃത്തം ചെയ്യാത്തവരെ നമ്മൾ ഇവിടെ കൊണ്ടുവന്ന് നൃത്തം ചെയ്യിപ്പിക്കും. പ്രൈസ് ദി ലോർഡ്. ഹല്ലേലൂയ. ഓക്കേ, പള്ളമാ. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. பாவங்கள் போக்காவே, சாபங்கள் நீக்காவே, பூலோகம் வந்தாரையா. மனிதரை மீட்காவே, பரலோகம் திறக்காவே, சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்காவே, சாபங்கள் நீக்காவே, பூலோகம் வந்தாரையா. மனிதரை மீட்காவே, பரலோகம் திறக்காவே, சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே,
மாட்டான். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றோர் உன்னை மறந்தார் அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றோர் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. பாவங்கள் போக்காவே சாபங்கள் நீக்காவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்காவே பரலோகம் பிறக்காவே சூரிய சுமந்தாரையா. ஓ பாவங்கள் போக்காவே சாபங்கள் நீக்காவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்காவே பரலோகம் பிறக்காவே சூரிய சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. இந்த சிஸ்டர்ஸ் மட்டும்தான் ஆடுது, இந்த பிரதேச யாருமே ஆடுறது இல்லை. ஹல்லேலூயா. பிரதேஷ் கம் ஆன். பாபங்கள் போக்கவே வந்து ஜஸ்ட் டு பாபங்கள் போக்கவே எல்லாம் பண்ணுங்க. பாபங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே இப்படி பண்ணுங்க எல்லாரும். என்ன பிரதேஷ் கம் ஆன். பாபங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே இப்படி பண்ணுங்க. பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவை இப்படி சிலுவை இப்படி சிலுவை சிலுவை இப்படி ஆக பண்ணுங்க எல்லாருமே. சிஸ்டர்ஸ் கம் ஆன். சிலுவை இப்படி அல்ல, இயேசு இப்படி அல்ல. சிலுவையை சுமந்தாரையா, கண்ணீரை துடைத்தீரையா. எப்படி கண்ணீர் இப்படிதான், கண்ணீரை துடைத்தீரையா. சந்தோஷம் சந்தோஷம் வரும்போது எப்படி இருக்கும், சந்தோஷம் வரும்போது எப்படி இருக்கு, இப்படிதான் இருக்குது. இப்படி இப்படி பண்ணுங்க பிரதேஷ் கம் ஆன். இப்படி பண்ணுங்க எல்லாரும் பண்ணுங்க. கம் ஆன் 1 2 3 4. சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. 1 2 3. மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்காவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆசியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆசியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்த
சாபங்கள் நீக்காவே பூலோகம் வந்தாரையா மனிதனை மீட்காவே பரலோகம் சிறக்காவே சிலுவையை சுமந்தாரையா பாவங்கள் போக்காவே சாபங்கள் நீக்காவே பூலோகம் வந்தாரையா மனிதனை மீட்காவே பரலோகம் சிறக்காவே சிலுவையை சுமந்தாரையா கண்ணீரை துடைத்தாரையா சந்தோஷம் தந்தாரையா கண்ணீரை துடைத்தாரையா சந்தோஷம் தந்தாரையா சாயங்கள் மறக்காம சாயங்கள் மறந்தார் அவரோகம் மறந்தாரையா மறக்காம பரலோகம் மறந்தார் அவர் உன்னை மறக்க மாட்டார் தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தார் அவர் உன்னை மறக்க மாட்டார் உன்னை மறந்தாலும் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார் கரம் பிடித்து நடத்திடுவார் கண்பல மேல் நிறுத்திடுவார் கரம் பிடித்து நடத்திடுவார் கண்பல மேல் நிறுத்திடுவார் பிடித்து நடத்திடுவார் கண்பல மேல் நிறுத்திடுவார் கரம் பிடித்து நடத்திடுவார் கண்பல மேல் நிறுத்திடுவார் இப்படிதான் ஆண்டவரை ஆராதிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களுக்கு ஓல்டு டெஸ்டமென்ட் ஒரு பிரைஸ் இருக்கு. இந்த ஜோஷுவா கிட்ட ஆண்டவர் சொன்னா, ஜோஷுவா காலத்தில் அந்த ஹெரிவா வாள் தெரியுமா? ஜெரிகோ ஜெரிகோ எப்படி சொன்னா ஒரு ஜெரிகோ. ஓகே, ஆண்டவர் how many times he rounded? 7 times. Okay, see, 1 like that, 2 times, sorry 7 times, am I right? ஆனா நியூ கவர்னன்ட் புதிய நம்ம வர்ஷிப் எப்படி தெரியுமா? அந்த ஜோஷுவா டீமும் 7 days வெயிட் பண்ணி ஒரு விடுதலுக்காக ஒரு டெலிவரன்ஸ்க்காக 7 days. ஆனா நியூ டெஸ்டமென்ட் வர்ஷிப் டிஃபரெண்ட் தான். சொல்லுங்க, நியூ டெஸ்டமென்ட் இஸ் டிஃபரெண்ட். சொல்லுங்க, நியூ டெஸ்டமென்ட் வர்ஷிப் இஸ் டிஃபரெண்ட். தமிழ் வராது. ஹல்லேலூயா. பரவாயில்ல. ஹல்லேலூயா. നമ്മൾ വന്ന ഒരു അപ്പയുടെ മക്കൾ. ഹല്ലേലൂയ. ഒരു രക്തത്തിൽ தான் നാം എല്ലാവരും. ഹല്ലേലൂയ. നാം എല്ലാവരും ഒരു പ്ലേസാ പോകുന്നത്. ആമേൻ. ഹല്ലേലൂയ. ஆனா பவுலோസുம் ஷீலாசும் எவ்வளவு பேருக்கு தெரியும்? அப்போஸ்தல் 16 பவுலோസുம் ஷீலாசும் நைட் டைம் என்ன பண்ணி கொண்டிருக்கு? அவர் பிலிப்பீன்ஸ் ஜெயிலில் இப்படி இருந்தார். ஆனா அங்க என்ன பண்ணி அவர் பாட்டு பாடி ஆண்டவரே பிரைஸ் அண்ட் வர்ஷிப் பண்ணி கொண்டிருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா வித்தின் ஐ திங்க் ഞാൻ തിങ്ക് பண்ணது within half an hour God did miracle. Amen. ஆனா ஜெரிகோவில 7 days நான் வெயிட் பண்ணிங்க. அர்த்தமா இருந்தா ஜோஷுவா 7 days ரொட்டேட் பண்ணி. ஓகே. ஆனா பவுலோசும் ஷீலாசும் வந்து 1 day single day God did miracle. ஆண்டவர் ஒரு டேவில ஆண்டவர் வந்த பெரிய காரியம் பண்ணி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆராதனா வருது. அங்க கீபோர்டு இல்ல. கீபோர்டு இருக்கா? கீபோர்டு இருக்கா சிஸ்டர்? அந்த ட்ரம் பிளேயர் அந்த பிரதரும் இல்ல. ஆமென். கீபோர்டு வாசிக்கிற அந்த
ബ്രദറും ഇല്ല. വർഷിപ്പ് பண்ணാൻ സുബീഷ് ബ്രദറും ഇല്ല, റജി ബ്രദറും ഇല്ല. അവിടെ 2 പേർ மட்டும் தான் இருக்கு. ആര്? നോ. Amen. Hallelujah. Only 2 people, they worship the Lord. Hallelujah. What happened? They hear the shake பண்ணி earthquake, their chains are loosened. தமிழ் தெரியாது, ஆனாலும் அவரை earthquake பண்ணி, earthquake என்ன? அதான் அதிர்த்த உண்டாய். அப்புறமா என்னாச்சு? Hallelujah. If you worship the Lord, something huge will going to happen. Hallelujah. Amen. Amen. நீங்க ஜெபம் பண்ணும்போது, நீங்கள் worship பண்ணும்போது ஆல்ரெடி டெலிவரன்ஸ் ஆயிடுச்சு. டெலிவரன்ஸ் ஆயிடுச்சு. சொல்லுங்க, டெலிவரன்ஸ் ஆயிடுச்சு. Hallelujah. 2000 years before our deliverance came. 2000 வருஷத்துக்கு முன்னாடியா நம்ம ஏசப்பா எங்க சிலுவையில் சகலவும் செய்து முடித்தான். சொல்லுங்க, அடுத்த பக்கம் சொல்லுங்க. சிலுவையில் ஆண்டவர் ஏசப்பா, சிலுவையில் ஏசப்பா சகலவும் எல்லாம் செய்து முடிச்சார். சொல்லுங்களேன், முடிச்சார். ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் எல்லாம் செய்து முடிப்பார். Hallelujah. Bible says that we are already healed by the stripes of Jesus. Hallelujah. ஆல்ரெடி நம்மள சௌக்கியம் ஆயிடுச்சு. Hallelujah. ஏசப்பா ஊன்றகாக என்ன சௌக்கியம் வந்தாச்சு. Hallelujah. ஆல்ரெடி சௌக்கியம் வந்தாச்சு. சொல்லுங்க Hallelujah. உங்கள sickness வந்தது 20 days தான். ஆனா உங்கள healings 2000 before முன்னாடியே வந்து. Amen. Hallelujah. Hallelujah. Raba baba chandala barianda rabali beroko. Just cross எல்லாரும் கண்ணு மூடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு புதிய பாஷா, அந்நிய பாஷா ஆண்டவர் தர போகிறார். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என்ற ஜீவனான 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 இயேசு, என்ற ஜீவனான 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 இயேசு, என் ஜீவனான இயேசு, என் ஜீவனோடு சேர்ந்து என் ஜீவனே நான் உம்மை துதிப்பேன். என் ஜீவனே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை തുതിപ്പേൻ. നമ്മുടെ ഉയിരാ നമ്മുടെ കർത്താവ്, നമ്മുടെ ഓരോരുത്തരുടെ ജീവനാ, യേശുവിന്റെ ജീവനാ നമ്മുടെ ഉള്ളിൽ വസിക്കുന്നത്. ആ
ആമേൻ. യേശു എവിടെയെന്ന് ചോദിച്ചാൽ ആ യേശു എന്റെ ഉള്ളിലിരിക്കുന്നു. മഹത്വത്തിന്റെ പ്രത്യാശയായ ക്രിസ്തു നമ്മുടെ ഓരോരുത്തരെയും ഉള്ളിലായിരിക്കുന്നത്. ഹല്ലേലൂയ. ആമേൻ. അത് അനുഭവിക്കുന്നവർ ഒരു അല്പസമയം അന്യഭാഷയിൽ ആരാധിച്ചാലേ ആകാരങ്ങളെ രണ്ട് ചേർത്തടിച്ച് തൈലത്ത അഭിഷേകം ചെയ്തിടും ആവിയാനവരേ. ആനന്ദ തൈലത്ത അഭിഷേകം ചെയ്തിടും ஆவியானவரே. அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்து ஆவியானவரே. தைலத்தால் அபிஷேகம் செய்து ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்து ஆவியானவரே. ஆவியானவரே, 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 அன்பின் ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. ஓ ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஓ ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஓ ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. Thank you, Father. We worship you, Lord Jesus. We are really உங்களுக்குள்ள இருக்கிறார். நீங்க புது பாஷைகள் சொல்ல போகிறார். You are receiving the anointing. The Holy Ghost filling everyone right now. Come on, come on. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. എല്ലാവരും അന്യഭാഷകളിൽ സംസാരിച്ചാലേ പറയുന്നു. അന്യഭാഷകളിൽ സംസാരിക്കുന്നത് അവർ മനുഷ്യരോടല്ല, അവർ ദൈവത്തോടത്രേ മുഖാമുഖം സംസാരിക്കുന്നത്. അന്യഭാഷ സംസാരിക്കുന്നവർ തനിക്കു തന്നെ ആത്മീയ വർധന വരുത്തുന്നു. അതൊരു പുതുക്കത്തിന്റെ ഭാഷയാണ്, അതൊരു യുദ്ധത്തിന്റെ ഭാഷയാണ്.
लगता हूँ गिरते देवर शुक्रिया क्या है सजता हूँ क्या है लगता हूँ गिरता मुझे बस शुक्रिया शुक्रिया come on शुक्रिया Thank you, Father Lord, for your presence. Presence, just everyone, come on. நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா இயேசுவே முகத்தை பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே நீ இல்லாத எனக்கு ஒன்றும் இல்லை நீ இல்லைன்னா ஒரு வாழ்வும் இல்லை come on everyone எல்லாரும் நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா வாழ்வாகுமா உயிரின் நூற்றே நீயாவா நீயாவா உயிரின் நூற்றே நீயாவா வாழ்வாகுமா நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வா இயேசுவே thank you Jesus நீ இல்லாத ஆண்டவரே நீ இல்லாத வாழ்வை வாழ்வாகுமா நீ இல்லாத வாழ்க்கையிலே வேண்டும் வாழ்வா உன் அன்பு எனக்கு வேண்டும் just come on நீ இல்லாத நாளாகுமா நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா நீ இல்லாத நாளாகுமா ஆண்டவரே பார்த்து ஆண்டவரே இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா ஆண்டவரே thank you for your presence thank you for your sweet presence daddy thank you Holy Spirit oh thank you hallelujah thank you Jesus we worship you Lord Jesus oh we worship you நாளாகுமா நீ இல்லாத வாழ்வெல்லாம் சேர்ந்து பாடியாட்டே நீ இல்லாத நாளெல்லாம் வாழ்வாகுமா நீ இல்லாத வாழ்வெல்லாம் நாளாகுமா ரெண்டு காரங்களும் சேர்ந்து கர்த்தாவே துதிச்சாட்டே
Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Right. അനുഗ്രഹിത രാത്രിക്കായി ഞാൻ ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്യുന്നു. ஆசீர்வாதமான இந்த இரவு நேரத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். എല്ലാ ശ്രേഷ്ഠന്മാരായ കർത്തൃദാസന്മാരെ വന്ദനം ചൊല്ലുന്നു. மேலே இருக்கிற எல்லா கர்த்தருடைய ஊழியர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ഇന്ന് രാത്രി നിങ്ങളോട് കൂടെ ആയിരിക്കുന്നത് ദൈവം തന്ന വലിയ ഭാഗ്യമായിട്ട് ഞാൻ കരുതുന്നു. இந்த இரவு நேரம் உங்களோடு கூட இருப்பது தேவன் எனக்கு தந்த ஒரு பெரிய பதவியாக நான் கருதுகிறேன். ഈ മീറ്റിംഗിലേക്ക് എന്നെ ക്ഷണിച്ച ബഹുമാന്യരായ ദൈവദാസന്മാരോട് പ്രത്യേക നന്ദി അറിയിക്കുന്നു. இந்த கூட்டத்திற்காக என்னை அழைத்து தானே மதிப்பிற்குரிய கர்த்தருடைய ஊழியர்கள் யாவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். എല്ലാവരെയും ദൈവം ആശീർവദിക്കുകയും അനുഗ്രഹിക്കുകയും ചെയ്യട്ടെ. எல்லா கர்த்தருடைய ஊழியர்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. എത്ര പേർ ഈ രാത്രി സന്തോഷമായിരിക്കും? எத்தனை பேர் இந்த இரவு நேரத்துல சந்தோஷமா இருக்கிறீங்க? എത്ര പേർ ദൈവത്തിന്റെ വചനത്തിൽ സന്തോഷിക്കുന്നു? எவ்வளவு பேர் கர்த்தருடைய வசனத்திற்காக சந்தோஷப்படுகிறீர்கள்? ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. യേശു ഇവിടെ വന്നിട്ടുണ്ട്. இயேசு இங்கே வந்திருக்கிறார். അത് വിശ്വസിക്കുന്നവർ ഷൗട്ട് ചെയ്ത് ഒരു ഹല്ലേലൂയ പറഞ്ഞാൽ, அதை விசுவாசிக்கிறவர்கள் நல்ல சத்தம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல போகிறோம். ഈ ടെലിവിഷൻ ചാനലിലൂടെ ലോകമെമ്പാടും ഇത് ശ്രദ്ധിക്കുന്ന ഏവരെയും ഞാൻ യേശുവിന്റെ നാമത്തിൽ ഈ വചനത്തിലേക്ക് ക്ഷണിക്കുകയാണ്. இந்த டெலிவிஷன் மூலமாக உலகத்தில் உள்ள மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய எல்லாவரும் இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலுடைய நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். രാത്രിയും അത്ഭുതങ്ങളുടെ രാത്രിയാണ്. இந்த இரவு நேரம் அற்புதங்கள் நடக்கக்கூடிய ஒரு இரவு. യേശു നിങ്ങളെ ആശീർവദിക്കട്ടെ. இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 കൊരിന്ത്യർ ലേഖനം 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 1-ാമത്തെ അധ്യായം 1-ാം அதிகாரம் 22-23 വാക്യങ്ങൾ വായിക്കുന്നു. 22-23 வசனங்களை வாசிக்கலாம். ആമേൻ. യഹൂദന്മാർ അടയാളം ചോദിക്കുകയും യവനന്മാർ ജ്ഞാനം അന്വേഷിക്കുകയും ചെയ്യുന്നു. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். ഞങ്ങളോ ക്രൂശിക്കപ്പെട്ട ക്രിസ്തുവിനെ പ്രസംഗിക്കുന്നു. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். അപ്പോസ്തലനായ പൗലോസ് പറയുകയാണ്, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ഞങ്ങൾ ക്രിസ്തുവിനെ ക്രൂശിക്കപ്പെട്ടവനെ പ്രസംഗിക്കുന്നു. நாங்கள் இயேசு கிறிஸ்துவை, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். സുവിശേഷം എവിടെ പ്രസംഗിക്കപ്പെടുന്നുവോ, சுவிசேஷம் எங்கே பிரசங்கிக்கப்படுகிறதோ അവിടെ ക്രൂശ് പ്രസംഗിക്കപ്പെടുകയാണ്. அங்கே சிலுவை பிரசங்கிக்கப்படுகிறது. ലോകത്തിൽ உலகத்திலே ഏത് മരണം സംഭവിച്ചാലും, எப்படிப்பட்ட மரணம் நடந்தாலும் അത് സകല മനുഷ്യരെയും വേദനിപ്പിക്കുന്നതാണ്. அது எல்லா மனுஷரையும் வேதனைப்படுத்துகிற ஒன்றாக இருக்கிறது. മരണം സംഭവിച്ചാൽ, மரணம் நடந்தால் എല്ലാവരും വേദനിക്കും. எல்லாரும் வேதனைப்படுகிறார்கள். ചിലർക്കത് ഷോക്കിംഗ് ന്യൂസ് ആയിരിക്കും. அது ஒருவேருக்கு ஒரு அதிர்ச்சியூட்டக்கூடியதான ஒரு செய்தியாக இருக்கிறது. ബ്രേക്കിംഗ് ന്യൂസ് ആയിരിക്കും. ஒருவேளை அது அவர்களை உடைத்து தகர்க்கக்கூடியதான ஒரு கேள்வியாக இது இருக்கிறது. പക്ഷെ ഭൂമിയുടെ നടുവിൽ, ஆனால் உலகத்தின் நடுவிலே ഒരു മരണം മാത്രം, ஒரே ஒரு மரணம் மட்டும் സന്തോഷം കൊണ്ടുവരുന്ന മരണമാണ്. சந்தோஷத்தை கொண்டு வரக்கூடிய மரணமாக இருக்கிறது. ലോകത്തിൽ സന്തോഷം കൊണ്ടുവന്ന ഒറ്റ മരണമേ ഉള്ളൂ. உலகத்திற்கு சந்தோஷத்தை கொண்டு வந்த ஒரே ஒரு மரணம் மட்டும் தான் இருக்கிறது. യേശു ക്രിസ്തുവിന്റെ മരണമാണ്. அது இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. യേശുവിന്റെ മരണം, இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் ഇന്ന് രാത്രി നിങ്ങൾക്കും എനിക്കും സന്തോഷം, നിങ്ങൾക്കും എനിക്കും സന്തോഷത്തെ കൊണ്ടുവന്നു. இந்த இரவு நேரத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் உங்களுக்கும் எனக்கும் சந்தோஷத்தை கொண்டு வந்திருக்கிறது. അത് നമ്മുടെ ആനന്ദത്തിന് കാരണമായി മാറി. அது நம்முடைய ആനന്ദத்திற்கு காரணமாக மாறி இருக்கிறது. அல்லேலூயா. ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. എവിടെയാണോ ക്രൂശ് പ്രസംഗിക്കപ്പെടുന്നത്, எங்கே சிலுவை பிரசங்கிக்கப்படுகிறதோ അവിടെയെല്ലാം ആനന്ദം, സന്തോഷം വ്യാപരിച്ചുകൊണ്ടിരിക്കും. அங்கே ஆனந்தமும் சந்தோஷமும் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. യേശുക്രിസ്തുവിന്റെ ക്രൂശ് എന്ന വിഷയം இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை என்கிறதான
ஒரு காரியம் എന്റെ ഒരു പ്രസംഗത്തിലും ഞാൻ വിടാത്ത മെസ്സേജാണ്. ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் நான் அதை தவிர்க்க முடியாத ஒரு செய்தியாக காணப்படுகிறது. 1000 പ്രസംഗം പ്രസംഗിച്ചാലും 1000 செய்திகள் நான் பிரசங்கித்தாலும் 1000 പ്രസംഗത്തിലും ക്രൂശ് ഉണ്ടായിരിക്കും. அந்த 1000 பிரசங்கத்திலும் ஒரு சிலுவையை குறித்து நாம் பார்க்கிறோம். വേദപുസ്തകത്തിലെ ഏത് വാക്യം എടുത്താലും வேத வசனத்திலே எந்த வசனத்தை நாம் வாசித்தாலும் അത് ക്രൂശിൽ കൊണ്ടെത്തിക്കാം. அதை குருசிற்கு சிலுவைக்கு கொண்டு போய் முடிக்க முடியும். ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. ലോകത്തിലെ സകല നദികളും உலகத்தில் உள்ள எல்லா நதிகளும் സമുദ്രത്തിൽ ചെന്ന് ചേരുന്നു. சமுத்திரத்தில் போய் கலந்துகிறது. വേദപുസ്തകത്തിലെ മുഴുവൻ വാക്യങ്ങളും வேத வசனத்தில் உள்ள எல்லா வசனங்களும் ക്രൂശിൽ ചെന്ന് അവസാനിക്കുന്നു. சிலுவையில் முடிவடைகிறது. ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. ക്രൂശില്ലാത്ത സുവിശേഷം സുവിശേഷമേ അല്ല. சிலுவையில்லாத சுவிசேஷம் சுவிசேஷம் அல்ல. ഇന്ന് രാത്രി നിങ്ങൾ അനുഭവിക്കുന്ന മുഴുവൻ ആനന്ദത്തിനും സന്തോഷത്തിനും ഒറ്റ കാരണം യേശുക്രിസ്തുവിന്റെ കാൽവറി ക്രൂശാണ്. இந்த இரவு நேரத்தில் நீங்கள் அனுபவிக்கிறதான எல்லா சந்தோஷத்திற்கும் ஆனந்தத்திற்கும் காரணம் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணமே. ഈ രാത്രിയിൽ നാം ക്രൂശിലേക്ക് നോക്കാൻ പോവുകയാണ്. இந்த இரவு நேரத்தில் நாம் சிலுவையை நோக்கி பார்க்க போகிறோம். യേശുവിനെ നോക്കാൻ പോവുകയാണ്. இயேசுவை நோக்கி பார்க்க അവൻ போகிறோம். എന്താ ചെയ്തത് എന്ന് നോക്കാൻ പോവുകയാണ്. அந்த இடத்தில் என்ன நடந்தது, அவர் என்ன செய்தார் என்று பார்க்க போகிறோம். യേശു ചെയ്തതിനെ കുറിച്ച് നാം ചിന്തിക്കുവാൻ പോവുകയാണ്. இயேசு செய்தவைகளை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். ക്രൂശിലേക്ക് നാം നോക്കുമ്പോൾ சிலுவையை நோக்கி நாம் பார்க்கும்போது യേശു ക്രിസ്തുവിற்கு நமக்கு 4 മുഖങ്ങൾ പ്രത്യേക മുഖങ്ങൾ കാണാൻ പറ്റും. 4 விதமான முகங்களை அங்கே நம்மால் பார்க்க முடியும். നമുക്കെല്ലാവർക്കും പല മുഖങ്ങളുണ്ട്. நம்ம எல்லாருக்கும் अनेक முகங்கள் இருக்கிறது. ആമേൻ. ஆமென். ചിലപ്പോൾ കോപമുള്ള മുഖം, நமக்கு சில நேரங்களில் கோபப்படுகிற ஒரு முகம், സങ്കടമുള്ള മുഖം, சங்கடப்படுகிற ஒரு முகம். നമ്മുടെ മുഖങ്ങളൊക്കെ പല സമയത്തും പലതാണ്. நம்முடைய முகங்கள் பல நேரங்களில் பல நிலைகளில் மாறுகிறது. But tonight I want to preach about the 4 faces of Jesus on the cross. ஆனால் இந்த இரவு நேரத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய 4 முகங்களை குறித்து உங்களுக்கு பிரசங்கிக்க போகிறேன். ഈ 4 മുഖങ്ങൾ നിങ്ങളെ മാറ്റാൻ പോവുകയാണ്. அந்த 4 முகங்களும் உங்களை மாற்ற போகிறது. നിങ്ങളുടെ മുഖത്തിന് മാറ്റം വരുത്താൻ പോകുന്നു. உங்களுடைய வாழ்க்கைக்கு அது ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறது. എത്ര പേർ അതിനെ ആമേൻ എന്ന് പറയും? எவ்வளவு பேர் அதை ஆமோதிக்க கூடிய நிலையிலே ஆமென் என்று சொல்லுவீர்கள்? ഉത്സാഹത്തോടെ ഇരുന്നാട്ടെ. உற்சாகத்தோடு கூட ஆமென் என்று சொல்ல போகிறோம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. യേശു കാൽവരിയിൽ മരിച്ചു. இயேசு கல்வாரி சிலுவையில் மரித்தார். മനുഷ്യൻ വീഴ്ച പറ്റി, மனுஷன் விழுந்து போனான். വീണുപോയ മനുഷ്യന് വേണ്ടി, விழுந்து போன மனிதனுக்காக യേശു കർത്താവ് കാൽവരിയിൽ മരിച്ചു. இயேசு கல்வாரி சிலுவையில் மரணம் அடைந்தார். അവസാനത്തെ തുള്ളി രക്തം വരെ ഊറ്റിക്കൊടുത്തു. அவருடைய கடைசி சொட்டு ரத்தம் வரை நமக்காக சிந்தினார். 100% പേയ്മെന്റ് കൊടുത്തു. அவர் கடைசி வரைக்கும் அந்த இடத்திலே சிலுவை பிசாசுக்கான விலைக்கரையத்தை செலுத்தினார். ദൈവത്തിന്റെ ന്യായപ്രമാണം ആവശ്യപ്പെട്ട മുഴുവൻ വിലയും കൊടുത്തു. தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு தேவையான எல்லா விலைக்கரையத்தையும் இயேசு செலுத்தி விட்டார். ഞാൻ ഇങ്ങനെ വിശ്വസിക്കുന്നു. நான் இப்படி விசுவாசிக்கிறேன். അവൻ കൊടുത്തത് ഓവർ പേയ്മെന്റ് കൊടുത്തു. அவர் கொடுத்ததான விலைக்கரையம் அதிகப்படியான விலைக்கரையமாயிருக்கிறது. ദൈവത്തിന്റെ മുമ്പിൽ നീ 100 രൂപയുടെ കടക്കാരനാണ്. நீ தேவனுக்கு முன்பதாக 100 ரூபாய்க்கு கடற்காரனாய் இருப்பாய் என்று പക്ഷേ சொன்னார். നിനക്ക് വേണ്ടി 100,000 കോടി രൂപ യേശു മുടക്കി. ஆனால் உனக்காக 100,000 கோடி ரூபாயை இயேசு அவர் விலைக்கரையமாய் செலுத்தி இருக்கிறார். 100 രൂപയല്ല മുടക്കിയത്. 100 ரூபாய் உனக்காக அவர் முடக்கவில்லை. 100,000 കോടി മുടക്കി. 100,000 கோடி விலைக்கரையம் உனக்காக அவர் கொடுத்திருக்கிறார். The cross of Christ is the place of overpayment. கவனிங்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை நமக்காய் கொடுக்கப்பட்ட மிக அதிகப்படியான விலைக்கரையமாய் இருக்கிறது. Overpayment. அவர் அதிகப்படியான விலைக்கரையத்தை செலுத்தியிருக்கிறார். 2000 வருஷங்களாக பிறந்து வீழுന്ന മുഴുവൻ ആളുകളെയും, கவனிங்கள், இந்த உலகத்திலே பிறக்கிற எல்லா மனுஷருக்காகவும் അവസാനത്തെ പാപം വരെ, கடைசி பாவம் வரைக்கும் യേശു വില മുടക്കി കഴിഞ്ഞു. இயேசு விலை கொடுத்து அவை சரி செய்து விட்டார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. നിങ്ങൾ ഒന്നും കൊടുക്കണ്ട. நீங்கள் ஒன்றும் தர தேவையில்லை. അനുഗ്രഹിക്കപ്പെടാൻ, ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ഒന്നും ചെയ്യണ്ട. நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை. പാപമോചനം പ്രാപിപ്പാൻ, பாவ நிவிர்த்தியை பெற்றுக் கொள்வதற்கு ഒന്നും ചെയ്യണ്ട. ஒன்றும் செய்ய தேவையில்லை. വീണ്ടെടുപ്പ് പ്രാപിക്കാൻ, மீட்பை பெற்றுக் கொள்வதற்கு ഒന്നും ചെയ്യണ്ട. ஒன்றும் செய்ய தேவையில்லை. ഒന്നും ചെയ്യണ്ട. ஒன்றும் செய்ய தேவையில்லை. ഇത് ആളുകൾക്ക് ഇഷ്ടമില്ല ഇത് പറഞ്ഞാൽ. இந்த வார்த்தையை சொல்லும்போது அநேகருக்கு அது பிடிக்கல. എന്തെങ്കിലും ചെയ്യണം എന്ന് ലോകം പറയുമ്പോൾ, எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி உலகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் போது, ലോകത്തിലെ സകല മതങ്ങൾ പറയുമ്പോൾ, உலகத்தில் உள்ள எல்லா மதங்களும் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது, സുവിശേഷം മാത്രം വിളിച്ചു പറയുന്നു. சுவிசேஷம் மாத்திரம் நம்மை பார்த்து பேசுகிறது. അവൻ സകലതും കൊടുത്തു തീർത്തതിനാൽ, அவர் எல்லாவற்றையும் நமக்காக செலுத்தி விட்டபடியினால், ഇനി നമുക്ക് ഒന്നും ചെയ്യാനില്ല. இனி நமக்கு ஒன்றும் செய்வதற்கு இல்லை. ഹല്ലേലൂയ. ஹalleluya.
You know, this is the last generation. இதுதான் கடைசி தலைமுறையாய் இருக்கிறது. ദൈവ കൃപയുടെ തലമുറ. தேவனுடைய கிருபையின் தலைமுறை. ലോകത്തിന്റെ 5 വൻകരകളിൽ, உலகத்தினுடைய 5 கண்டங்களிலும் 1-ാം നൂറ്റാണ്ടിൽ അപ്പോസ്തലന്മാർ പ്രസംഗിച്ച പ്രസംഗം ആവർത്തിക്കപ്പെട്ടുകൊണ്ടിരിക്കുന്നു. 1-ാം നൂറ്റാണ്ടിലെ അപ്പോസ്തലர்கள் பிரசங்கம் பண்ணினதான பிரசங்கங்கள் மறுபடியும் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. അപ്പോസ്തലനായ പൗലോസ് പ്രസംഗിച്ച പ്രസംഗം ലോകം മുഴുവൻ ഈ അന്ത്യനാളിൽ വെളിപ്പെട്ടുകൊണ്ടിരിക്കുന്നു. அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கித்ததான பிரசங்கம் உலகம் முழுவதிலும் இந்த கடைசி நாட்களில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. എല്ലാ ദൈവദാസന്മാരും, எல்லா கர்த்தருடைய ஊழியர்களும், ഈ സത്യത്തെ വിളിക്കുന്ന വിശുദ്ധന്മാർ എല്ലാവരും, இந்த சத்தியத்தை கூப்பிடுகிற எல்லா கர்த்தருடைய ஊழியர்களும், അവരുടെ എല്ലാ വായിൽ ഒരു വാക്കുണ്ട്. அவருடைய எல்லாருடைய நாவுகளிலும் ஒரு வார்த்தை இருக்கிறது. It is finished. அது எல்லாம் முடிந்தது. 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 Hallelujah. Hallelujah. 10-20 വർഷങ്ങൾക്ക് മുമ്പ് 10-20 வருஷங்களுக்கு முன்பதாக ഒരു സുവിശേഷകനും പ്രസംഗിക്കാതിരുന്നത്, ஒரு சுவிசேஷனும் பிரசங்கிக்காமல் இருந்தது, ഒരു കൺവെൻഷനിൽ ആരും പറയാതിരുന്നത്, ஒரு கன்வென்ஷனும் யாரும் சொல்லாமல் இருந்தது. ഈ അവസാന നാളുകളിൽ இந்த கடைசி நாட்களிலே 5 വൻകരകളിൽ 5 கண்டங்களிலும் എഴുന്നേറ്റ് നിന്ന് ദൈവദാസന്മാർ പ്രസംഗിക്കാൻ തുടങ്ങി. எழும்பி கர்த்தருடைய ஊழியர்கள் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார்கள். Jesus finished everything on the cross. இயேசு கல்வாரி சிலுவையில் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ഈ ഒരേ ഒരു വാചകം, இந்த ஒரே ஒரு வாக்கியம் സകല മതങ്ങളെ പൊളിച്ചു കളയാൻ പോകുന്നു. எல்லா மதங்களையும் உடைத்து விட போகிறது. In the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே എല്ലാ മതങ്ങളെ ഉടച്ചു കളയാൻ പോകുന്നു. எல்லா மதங்களையும் அது உடைத்து விட போகிறது. Hallelujah. Hallelujah. Every religion says, அவ்வளவு அதிகமான மதங்களை, do it. എല്ലാ മതങ്ങളും പറയുന്നു, எல்லா மதங்களும் சொல்லுகிறது, do it. ஏதாவது செய்யுங்கள், Don't do it. இதை செய்யாதிருங்கள், Do it. இதை செய்யுங்கள், Don't do it. இதை செய்யாதிருங்கள். Do you want to be forgiven? நீங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமா? Do this. இதை செய்யுங்க. Do you want the acceptance of God? நீங்கள் தேவனுடைய பிரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? Do this. இதை செய்யுங்கள். But the gospel says, ஆனால் சுவிசேஷம் சொல்லுகிறது, you don't want to do anything நீங்கள் எதையும் செய்ய வேண்டிய அவசியமில்லை. because Jesus Christ done everything on the cross. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். Amen. 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 Hallelujah. 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 We are staying in the finished work of Jesus Christ. கவனிங்கள், இயேசு கிறிஸ்து முடித்து விட்டதான ஒரு வேளையில் நாம் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறோம். Finished work. முடிக்கப்பட்ட ஒரு வேலை. Hallelujah. Hallelujah. God has called us to preach the word of God, the word of grace. கவனிங்கள், இயேசு கிறிஸ்து கிரேஸ் என்று சொல்லக்கூடிய, கிருபை என்று சொல்லக்கூடிய வார்த்தையை அவர் பிரசங்கித்தார். We are called to preach the new covenant of God. கவனிங்கள், நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவினுடைய புதிய உடன்படிக்கை குறித்து பிரசங்கிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். Hallelujah. Hallelujah. How many are enjoying the cross of Jesus? கவனிங்கள், நீங்கள் எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையில் சந்தோஷப்படுகிறவர்களாய் ஆனந்திக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள்? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? You know, ഒരുപാട് ആളുകൾ വിശ്വസിക്കുന്നത്, அநேக மக்கள் நம்புகிற ஒரு காரியம், cross means சிலுவை என்று சொன்னால் suffering. உபத்திரவம், பாடுகள். ക്രൂശ് എന്ന് പറഞ്ഞാലേ ചില വിശ്വാസി കരയാൻ തുടങ്ങും. கவனிங்கள், சிலுவை என்கிற வார்த்தையை சில விசுவாசிகள் கேட்ட உடனே அழுக ஆரம்பிக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு, ஆண்டவராகிய தேவனே, பாடுகளை பட்டார், எனக்காக பாடுகளை அவர் பட்டார், ரத்தத்தை சிந்தினார், கண்கள் നിറഞ്ഞൊഴുകട്ടെ. நம்முடைய கண்கள் எல்லாம் கண்ணீரால் நிரப்பப்படட்டும். That is not the message of the cross. அது சிலுவையிலிருந்து நமக்கு கிடைத்ததான ஒரு செய்தி அல்ல. That is not the message of the cross. அது சிலுவையின் செய்தியாக இருப்பதில்லை. Message of the cross is not the message of tears. கவனிங்கள், சிலுவையிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடியதான செய்தியானது நம்மை கண்ணீர் உண்டாக்கக்கூடிய, கண்ணீர் வடிக்க வைக்கிற ஒரு செய்தி அல்ல. Suffering. இது சிலுவையிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி பாடுகளுடைய செய்தி அல்ல. It's not the descriptions of the wounds of Jesus. கவனிங்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய காயத்தினால் நமக்கு உண்டாகக்கூடிய ஒரு துக்கத்தின் செய்தி அல்ல அது. It's not the message of sympathy. இது ஒரு, அதாவது பச்சாத்தாபத்தினால் வரக்கூடியதான ஒரு செய்தி அல்ல. The message of the cross is the message of power and finished work. கவனிங்கள், சிலுவையிலிருந்து நமக்கு கிடைத்ததான செய்தி நமக்காக செய்து முடிக்கப்பட்ட ஒரு வேலையும் நமக்காக வெளிப்பட்டதான ஒரு வல்லமையும் குறித்த செய்தியாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. I can preach the finished work of Christ the whole month. கவனிங்கள்,
நான் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்து முடித்ததான காரியத்தை குறித்து உங்களுக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். ഒരു മാസം മൊത്തം പ്രസംഗിച്ചാലും തീരൂല. ഒരു മാസം പ്രസംഗം பண்ணாலும் അത് പ്രസംഗം பண்ணி முடியாது. ഒരു വർഷം പ്രസംഗിച്ചാൽ തീരൂല. ഒരു വർഷം പ്രസംഗം பண்ணாலும் முடியாது. പക്ഷേ ഇന്ന് രാത്രി ஆனால் இந்த இரவு நேரத்திலே നിങ്ങൾക്ക് എല്ലാവർക്കും உங்கள் எல்லாருக்கும் I am going to show you the four faces of Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய நான்கு முகங்களை குறித்து நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். Hallelujah. Hallelujah. The four identity of Christ on the cross. இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையில் இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற நான்கு அடையாளங்களை குறித்து நாம் கவனிக்க போகிறோம். Two personality of Christ on the cross. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது இரண்டு ஆளத்துவங்களை நம்மால் அங்கே பார்க்க முடிகிறது. 2000 വർഷങ്ങൾക്ക് മുമ്പ് 2000 வருஷங்களுக்கு முன்பதாக ലോകത്തിലെ ഏറ്റവും വലിയ പ്രവാചകനായ യോഹന്നാൻ உலகத்தின் மிகப்பெரிய தீர்க்கதரிசியாயிருந்த யோவான் യേശു കർത്താവിനെ നോക്കി വിളിച്ചു പറഞ്ഞു. இயேசுவை பார்த்து சொன்னார். എല്ലാവരും ശ്രദ്ധയോടെ കേൾക്കണം. எல்லாரும் நல்ல கவனமாய் கேட்க வேண்டும். ഇതാ ലോകത്തിന്റെ പാപത്തെ ചുമക്കുന്ന ദൈവത്തിന്റെ കുഞ്ഞാട്. கவனிங்கள், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற ஆட்டுக்குட்டி. അത് കേൾക്കുമ്പോൾ നമുക്ക് സന്തോഷം വരണം. கவனிங்கள், அதை கேட்கும் பொழுது அவனுக்கு சந்தோஷம் வந்துச்சு. നമുക്ക് സന്തോഷം വരണം. நமக்கு சந்தோஷம் வர வேண்டும். You know why? ஏன் தெரியுமா? യേശു கிறிஸ்து നിങ്ങളുടെയും എന്റെയും മുഴുവൻ പാപത്തെയും உங்களுடைய என்னுடைய எல்லாருடைய பாவத்தையும் சுமந்து மாற்றுന്ന കുഞ്ഞാടാണ്. நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்ததான ஆட்டுக்குட்டியாயிருக்கிறார். യേശു ക്രിസ്തുവിന്റെ മേൽ സകല പാപവും ചുമക്കപ്പെട്ടു. இயேசு கிறிஸ்து எல்லா பாவங்களையும் சுமந்து தீர்த்து விட்டார். Everybody listen to me. எல்லாரும் நன்றாய் கவனியுங்கள். നീ ജനിച്ച നാൾ മുതൽ, நீ பிறந்த நாள் முதல், നീ മരിക്കുന്ന നാൾ വരെ, நீ மரிக்க போகிற நாள் வரைக்கும், നീ ചെയ്യുന്ന മുഴുവൻ പാപങ്ങൾക്കും, நீ செய்ததான எல்லா பாவங்களுக்கும், ഇന്നലത്തെയും ഇന്നത്തെയും നാളത്തെയും പാപങ്ങൾക്ക്, ஏற்றுக்கும் இன்றைக்கும் நாளையும் செய்ய போகிற பாவங்களுக்கும், മുഴുവൻ പാപങ്ങൾക്ക്, எல்லா பாவங்களுக்கும் യേശു ക്രിസ്തു കാൽവറിയിൽ പരിഹാരം വരുത്തി. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே பரிகாரத்தை ஏற்படுத்தினார். എത്ര പേര് ആമേൻ എന്ന് പറയും? எவ்வளவு பேர் ஆமென் என்று சொல்லுவீர்கள்? Every sin, எல்லா பாவங்கள், മുഴുവൻ പാപങ്ങളും எல்லா பாவங்கள் യേശു ചുമന്നൊഴിച്ചു. இயேசு சுமந்து தீர்த்து விட்டார். അങ്ങനെ அப்படியாய் കാൽവരി കുരിശിന്റെ മുകളിൽ கல்வாரி சிலுவையின் மேலே we can see a person there. கவனிங்கள், அங்க ஒரு மனிதனை நாம் பார்க்கிறோம். He is அவர்தான் the Lamb of God ஆட்டுக்குட்டியானவராயிருக்கிறார். on the cross. சிலுவையின் மீதே Jesus Christ is the Lamb of God. சிலுவையின் மீது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவராயிருக்கிறார். നിങ്ങളുടെ പാപവും ശാപവും മുഴുവൻ ചുമന്നു മാറ്റിയ കുഞ്ഞാട്. கவனிங்கள், உங்களுடைய பாவங்களையும் சாபங்களையும் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்ததான ஆட்டுக்குட்டி. Hallelujah. ஹalleluya. യേശു ചുമന്നത് இயேசு சுமந்ததோ നിങ്ങൾക്ക് ചുമക്കേണ്ട ആവശ്യമില്ല. நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியமில்லை. യേശു ഏറ്റെടുത്തത് இயேசு சுமந்து கொண்டதை നിങ്ങൾ എടുക്കേണ്ട ആവശ്യമില്ല. நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமில்லை. ഇന്ന് രാത്രി இந்த இரவு நேரத்தில் ഏതെങ്കിലും ഒരു പാപം ஏதாவது ஒரு பாவம் നിന്നെ പിന്തുടരുന്നെങ്കിൽ, உங்களை பின்தொடரும் என்றால், നിനക്ക് ഭാരമായിരിക്കുന്നെങ്കിൽ, அது உனக்கு பாரமாயிருக்கும் என்றால், നിനക്ക് മാറ്റാൻ കഴിയുന്നില്ലെങ്കിൽ, உன்னால் அதை மாற்ற முடியவில்லை என்றால், കുഞ്ഞാട് വെളിപ്പെട്ട് നിൽക്കുകയാണ്. இந்த இடத்திலே ஆட்டுக்குட்டியானவர் வெளிப்பட்டு இருக்கிறார். കുഞ്ഞാട് നിന്നോട് പറയുന്നു, அந்த ஆட்டுக்குட்டியானவர் உன்னோடு சொல்லுகிறார், മുഴുവൻ പാപങ്ങൾക്കും പരിഹാരം വരുത്തിയിരിക്കുന്നു. உன்னுடைய எல்லா பாவங்களுக்கும் பரிகாரம் ഉണ്ടാക്കി இருக்கிறேன். പുസ്തകത്തിൽ கர்த்தருடைய வசனத்தில் പഴയ നിയമം നാം പഠിക്കുമ്പോൾ பழைய ஏற்பாடை நாம் வாசிக்கும் போது നമുക്കൊരു യാഗത്തെ കുറിച്ച് കാണാൻ പറ്റും. ஒரு பலி செலுத்துதலை குறித்து நாம் வாசிக்கிறோம். എല്ലാവരും ശ്രദ്ധിക്കണം. எல்லாரும் நல்லா கவனிக்க வேண்டும். ഇഷ്ടം പോലെ ബലി നടക്കാറുണ്ട് പഴയ നിയമത്തിൽ. பழைய ஏற்பாட்டில் அநேக பலி செலுத்துதல் நடந்தது. എല്ലാ ബലിയും எல்லா பலிகளும் തീയുടെ മുമ്പിൽ தீ அக்கினிக்கு முன்பதாக ദഹിച്ചു പോകുന്നു. அவைகள் அக்கினியினால் பட்சிக்கப்படுகிறது, വേദപുസ്തകത്തിൽ வேதவசனத்தில் ഒരു യാഗം ഒരിക്കൽ നടന്നു. ஒரு பலி ஒரு முறை செலுத்தப்பட்டது. അത് കർമ്മേൽ മലയുടെ മുകളിലാണ്. அது கர்மேல் மலையில் நடந்ததான ஒரு பலி செலுத்துதல். കർമ്മേലിന്റെ മുകളിൽ നടന്നു. கர்மேல் மலையில் நடந்ததான ஒரு பலி செலுத்துதல். ഏലിയാവ് ഒരു യാഗം നടത്തി. எலியா ஒரு பலியை செலுத்தினான். യാഗപീഠം ഉണ്ടാക്കി, அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். അതിന്റെ മേൽ വിറകടുക്കി, அதற்கு மேலே விறகுகளை அடுக்கினான். സകല മൃഗങ്ങളെ കൊന്ന് കണ്ണം കണ്ണമായി മുറിച്ച് അതിന്റെ മേൽ വെച്ചു. அதன் மேல் மிருகத்தை அதை துண்டித்து வைத்தான். അതിന്റെ ചുറ്റും വലിയ വാനമെടുത്തു, വലിയ
ട്രെഞ്ചസ് എടുത്തു, அதை சுற்றிலும் വായ്ക്കാലുകളെ ഉണ്ടാക്കിனான், അവിടെ വെള്ളം നിറച്ചു, அந்த വായ്ക്കാலை തണ്ണീരാൽ നിറപ്പിனான், ദൈവത്തോട് പ്രാർത്ഥിച്ചു, ஆண்டவரை நோக்கி ஜெபித்தான், ആകാശത്തു നിന്ന് തീ ഇറങ്ങി, வானத்திலிருந்து அக்கினி இறங்கினது, യാഗത്തെ ദഹിപ്പിച്ചു, அந்த பலியை அது பட்சித்து போட்டது, വിറകിനെ ദഹിപ്പിച്ചു, அந்த விறகை பட்சித்து போட்டது, യാഗപീഠത്തെ ദഹിപ്പിച്ചു, கவனிங்கள் பலிபீடத்தையும் அது பட்சித்து போட்டது, അവിടെ ചുറ്റിയ ഒഴുകിയ വെള്ളത്തെ ദഹിപ്പിച്ചു, அங்கே நின்று கொண்டிருந்த தண்ணீரையும் அது பட்சித்து போட்டது, അവിടുത്തെ മണ്ണിനെ മൊത്തം ദഹിപ്പിച്ചു, அங்கே இருந்த மண் எல்லாவற்றையும் அது பட்சித்து போட்டது. ദൈവ കോപത്തീ, தேவனுடைய கோபத்தின் அக்கினி യാഗപീഠത്തെ മൊത്തം കത്തിച്ചു കളഞ്ഞു, பலிபீடம் முழுவதையும் பட்சித்து போட்டது. അത്ര ശക്തിയാണ് ദൈവത്തിന്റെ കോപത്തിന്. அவ்வளவு வல்லமை உள்ளது தேவனுடைய கோபமானது. എന്നാൽ 2000 വർഷങ്ങൾക്ക് മുമ്പ്, ஆனால் 2000 வருஷங்களுக்கு முன்பதாக യേശുനാഥൻ കാൽവറിയിൽ തൂങ്ങിക്കിടക്കുമ്പോൾ, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது, ഒരാളുടെ പാപമല്ല, ஒரு நபருடைய பாவம் அல்ல, ഭൂമിയിൽ പിറന്നു വീഴുന്ന മുഴുവൻ എണ്ണത്തിന്റെയും പാപം, பூமியில் பிறந்து விழுகிற எல்லா மனுஷருடைய பாவங்களும், കുലപാതകം, கொலைகள், ദുർനടപ്പ്, விபச்சாரங்கள், മോഷണം, കളവുകൾ, ഭീകരത, பொறாமைகள், സകല പാപങ്ങളും, எல்லா பாவங்களும், കോടി പാപങ്ങൾ, கோடான கோடி பாவங்களும், സകലതും எல்லா பாவங்களும் യേശുവിന്റെ മേൽ ചുമത്തപ്പെട്ടു. இயேசுவின் மேல் சுமத்தப்பட்டது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഒരു തെറ്റ് ചെയ്താലേ, ஒரே ஒரு தவறு செய்தாலே നരകത്തിലേക്ക് പോവുകയാണ്. நரகத்திലേക്ക് போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. ഇവിടെ ഇരിക്കുന്ന നിങ്ങളുടെയും എന്റെയും ഭൂമിയിൽ പിറന്ന മുഴുവൻ ആളുകളുടെ, இங்க இருக்கக்கூடிய உங்களுடைய எங்களுடைய பூமியில் பிறந்த எல்லா மனுஷருடைய എല്ലാ പാപങ്ങളും, எல்லா பாவங்களையும் ഒരുമിച്ച് യേശുവിന്റെ മേൽ ചുമത്തി முழுவதுமாய் இயேசுவின் மீது சுமத்தப்பட்டது. ദൈവത്തിന്റെ കോപം, தேவனுடைய கோபம் പുത്രന് നേരെ ജ്വലിച്ചു. குமாரன் மீது வெளிப்பட்டது. ദൈവത്തിന്റെ കോപത്തിന്റെ തീ, தேவனுடைய கோபம் என்கிற அக்கினி യേശുവിന്റെ മേൽ കത്തി. இயேசுவின் மேல் பற்றி எரிந்தது. ആമേൻ, ஆமென். ആമേൻ, ஹல்லேலூயா. ആമേൻ. ஹல்லேலூயா. സകല തീയും ഇറങ്ങി വന്നു, எல்லா அக்கினியும் இறங்கி வந்தது. ദൈവത്തിന്റെ മുഴുവൻ കോപവും അവന്റെ മേൽ വന്നു. கவனிங்கள், தேவனுடைய எல்லா கோபமும் இயேசுவின் மேல் வந்தது. അതുകൊണ്ടാ ഇന്ന് ദൈവത്തിന് കോപം ഇല്ല. ஆகவேதான் இன்றைக்கு தேவன் கோபப்படுவதில்லை, அவருக்கு கோபம் இல்லை. എല്ലാരും സന്തോഷമാണോ? எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ദൈവത്തിന് കോപമില്ല. தேவனுக்கு கோபம் இப்பொழுது இல்லை. നമ്മുടെ ആളുകളെല്ലാം കൂടെ പറഞ്ഞാ ദൈവത്തിന് കോപമുണ്ടെന്നാക്കിയത്. நம்ம எல்லாரும் நம்ம ஆட்கள்லாம் சொல்லி தான் தேவனுக்கு கோபம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம புரிய வச்சிட்டாங்க. விளையாடக்கூடாது, ஆண்டவரிடத்தில் விளையாடக்கூடாது, ദഹിപ്പിக்கிற അഗ്നി, அவர் பட்சிக்கிற அக்கினி, അവർ கோபிக்கிறார். ദൈവത്തിന് പേരുദോഷം വരുത്തി. ആമേൻ. கவனிங்கள், தேவனுடைய பேருக்கே ஒரு தேவ தூஷணத்தை உண்டாக்கி விட்டார்கள். தேவனுடைய பெயரை கெட்டு போக பண்ணி விட்டார்கள். அவர் அன்புள்ளவராயிருக்கிறார். அவருடைய கோபம் இப்ப வரூல. அவருக்கு கோபம் இப்பொழுது வராது. ഹല്ലേലൂയ. നീ ബൈബിൾ എടുത്തോണ്ട് ഇങ്ങനെ വരുമ്പോ, நீங்கள் வேத வசனத்தை எடுத்துக்கொண்டு வரும் பொழுது, ഒരുത്തൻ നിന്റെ കയ്യിൽ നിന്ന് ബൈബിൾ ഇങ്ങോട്ട് വാങ്ങി, ஒருவன் உங்க கையிலிருந்து பைபிளை வாங்குகிறான், 4 തുണ്ടായി കീറി, அதை 4 துண்டாய் கிழித்து விட்டான், അങ്ങോട്ട് എറിയുമ്പോ, தூக்கி அதை எறியும் போது നിന്റെ മുഖത്ത് കോപം വരും. உங்க முகத்துல கோபம் வரும். നീ പേടിച്ച് വരണ്ട് ഓടി സഭാ ഹാളിൽ വന്നിട്ട് പറയും, நீங்க பயந்து ஓடி இங்க சர்ச்சுக்குள்ள வந்து சொல்லுவீங்க, ஆண்டவரே, ஆண்டவரே, நீ உண்மையான தேவனானால் நீர் உண்மையான தெய்வமாய் இருப்பீர் என்றால் தீ இறக்கி அவனை கத்திக்க, அக்கினியை இறக்கி அவனை பட்சித்து போடுவீராக. അവന്റെ മേൽ ലോറി വന്ന് കേറട്ടെ, அவன் லாரியில் அடிச்சு சாகட்டும், ഇടി മിന്നൽ വരട്ടെ, அவன் மேல இடி விழுகட்டும். ചുമ്മാതാ, அதெல்லாம் சும்மா நாம சொல்றது, നടക്കത്തില്ല. அது நடக்காது. എന്റെ ദൈവം ചെയ്യൂല, என்னுடைய தேவன் அப்படி செய்ய மாட்டார். നീ പറയുന്ന വേറെ ദൈവം ചെയ്യുമായിരിക്കും. நீங்க சொல்லக்கூடிய வேற ஏதாவது தெய்வம் அப்படி செய்யும். My God will never do that. என்னுடைய தேவன் அப்படி செய்ய மாட்டார். Hallelujah. Hallelujah.
ഇതെന്നാ ദേവൻ? இது என்ன தேவன்? ആ ദേവനാ എന്റെ ദേവൻ. அந்த தெய்வம் தான் என்னுடைய தேவன். അവനിങ്ങോട്ട് കോപിച്ചാൽ, அவர் உண்மையிலேயே நம்மோடு கூட கோபப்பட்டால், ഇവിടെ ഇരുന്ന ഒരെണ്ണ ഇവിടെ കാണൂല. இங்க இருக்கிற யாருமே இங்க இருக்க மாட்டீங்க. എന്നെ നിന്നെ എല്ലാം പൊടിയാക്കിയാനെ. எல்லாரும் என்னையும் உங்களையும் தூளாக்கிடுவார் പക്ഷേ ஆண்டவரே. ദൈവത്തിന് ഇന്ന് കോപമില്ല. ஆனால் இன்றைக்கு தேவன் கோபம் இல்லாதவராய் இருக்கிறார். നിങ്ങൾക്ക് വിശ്വാസം വരുന്നില്ല. உங்களால அதை நம்ப முடியல, அப்படிதானே? എന്തുകൊണ്ട്? ஏன்? ഉള്ള കോപം മുഴുവൻ, உள்ள இருக்கிற எல்லா கோபங்களையும், മുഴുവൻ കോപവും எல்லா கோபங்களையும் യേശുവിന്റെ മേൽ കാണിച്ചു. இயேசுவின் மேல் அவர் அமர்த்தி விட்டார். അതുകൊണ്ടാണ് യെശയ്യാ 54:9 പറയുന്നു. യേശയ്യാ 54:9 വാസിக்கிறோம். ഇനി ഞാൻ നിന്നോട് കോപിക്കത്തില്ല. இனிமேல் நான் உன்னோடு கூட கோபப்பட மாட்டேன். കോപിക്കത്തില്ല. நான் கோபப்பட மாட்டேன். നോഹയുടെ വെള്ളം തിരിച്ചു വരത്തില്ല എന്നതുപോലെ, നോവാവിനുடைய ജലപ്രളയം திரும்பவும் வருவதில்லை என்று சொன்னதை போல, അതുപോലെ പറയുന്നു. அதை போல தான் യേശു ഞാൻ നിങ്ങളോട് കോപിക്കത്തില്ല. நான் உன்னோடு கூட கோபப்பட மாட்டேன். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. എത്ര പേര് സന്തോഷമുണ്ട് ഇന്ന്? எவ்வளவு பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? എല്ലാ കോപവും യേശുവിന്റെ മേൽ വന്നു. എല്ലാ കോപവും യേശുവിന്റെ മേൽ വന്നു. எல்லா கோபங்களும் இயேசுவின் மீது வந்து விட்டது. ഫുൾ ഫയർ വന്നു. எல்லா அக்கினியும் இயேசுவின் மீது வந்து விட்டது. എല്ലാരും ശ്രദ്ധിക്കണം. எல்லாம் நல்லா கவனிக்கணும். പഴയ നിയമത്തിൽ பழைய ஏற்பாட்டில் തീ വന്നാൽ, அக்கினி இறங்கினால், ഒരു തെറ്റിന് തീ വന്നാൽ, ஒரு தவறுக்கு அக்கினி இறங்கினால் ദാഹന ബലിയെ പോലും ദഹിപ്പിച്ചു കളയും. ബലിപീഠത്തെ, கவனிங்கள், பலிபீடத்தை கூட அது பட்சித்து விடும். that much powerful is the fire of God. அவ்வளவு பலிபீடத்தை கூட பட்சிக்க கூடிய அளவிற்கு சக்தி உள்ளதுதான் தேவனுடைய கோபம். പക്ഷേ യേശുവിന്റെ മേൽ തീ കത്തി. ஆனால் இயேசுவின் மீது அக்கினி பட்சிக்க கூடிய நிலைக்கு வந்தது. യേശു എല്ലാം സഹിച്ചു. இயேசு எல்லாவற்றையும் சகித்தார். ലാസ്റ്റിൽ ഇങ്ങനെ വിളിച്ചു പറഞ്ഞു, கடைசியாக இப்படி சொன்னார், it is finished. எல்லாம் முடிந்து விட்டது. Look at the cross. சிலுவையை கவனித்து பாருங்கள். ആ ക്രൂശിൽ ഇപ്പോൾ ചാരമല്ല കിടക്കുന്നത്. ചാരമല്ല കിടക്കുന്നത്. அந்த சிலுவையில் இப்பொழுது சாரம் இருப்பதில்லை. സാമ്പലല്ല കിടക്കുന്നത്. சாம்பல் கிடப்பதில்லை. ആ തീക്ക്, ദൈവ കോപത്തിക്ക്, அந்த தேவனுடைய கோபத்தினாலே ആ യേശുവിനെ ദഹിപ്പിക്കാൻ കഴിഞ്ഞില്ല. கவனிங்கள், இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையில் பட்சிக்க முடியவில்லை. Why? ஏன் தெரியுமா? This sacrifice இந்த பலியானது is more powerful than any sin in the world. கவனிங்கள், எல்லா பாவத்தை விட மிகவும் வல்லமையான ஒரு சக்தி உள்ளதா இருக்கிறது. യേശുവിന്ന യാഗം, இயேசு என்று சொல்லக்கூடியதான பலி ലോകത്തിലെ സകല പാപത്തെക്കാൾ ശക്തിയുള്ളതാണ്. உலகத்தினுடைய எல்லா பாவத்தை காட்டிலும் வல்லமை உள்ளதா இருக்கிறது. എത്ര പേര് ആമേൻ പറയുന്നുണ്ട്? எவ்வளவு பேர் ஆமென் சொல்லுவீர்கள்? ஆமென். മുഴു ലോകത്തിന്റെ പാപത്തെക്കാൾ ശക്തിയുണ്ട് യേശു എന്ന ദൈവ കുഞ്ഞാടിന്. கவனிங்கள், இயேசு என்று சொல்லக்கூடிய ஆட்டுக்குட்டியானவருக்கு முழு உலகத்தின் பாவத்தை காட்டிலும் வல்லமை உள்ளதான ஒரு ஆட்டுக்குட்டியாய் அவர் இருக்கிறார். That's why the Bible says, ஆகவேதான் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, the grace is more powerful than any sin in the world. கவனிங்கள், கிருபையானது எல்லா பாவத்தை காட்டிலும் வல்லமை உள்ளதாகவும் விலையேறப்பட்டதாகவும் இருக்கிறது. Amen. ஆமென். Hallelujah. ஹalleluya. ചേർന്നൊരു hallelujah. எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். So on the cross, கவனிங்கள், சிலுவையின் மேலே the first face of Jesus முதலாவது இயேசு கிறிஸ்துவினுடைய முகம் is the face of the Lamb of God. அது ஆட்டுக்குட்டியானவருடைய முகமாய் இருக்கிறது. ഒരാൾ ഇങ്ങോട്ട് ഫ്രണ്ടിലോട്ട് വരണം. ஒரு யாராவது ஒருத்தர் முன்னாடி வாங்களேன். ഒരു ചിന്ന പയ്യനെ വേണം. ஒரு சின்ன பையன் முன்னாடி வாங்களேன். മോങ്ങി വാ, ഓടി വാ, சீக்கிரம் வா. ശീക്രം വാ. ഇതാ ലോകത്തിന്റെ പാപത്തെ ചുമക്കുന്ന ദൈവ കുഞ്ഞാട് കയറി വാ. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி மேலே ஏறி வா. ഇതാണ് ആട്ടുകുട്ടി. இதுதான் ஆட்டுக்குட்டி. ആമേൻ. ஆமென். This is the high priest. இவர்தான் பிரதான ஆசாரியன். ഇത് പാപി. இவர் ஒரு பாவி. பாவி. ഞാൻ നേരെ ചെന്നു, நான் நேர போனேன், നല്ല ആടിനെ വാങ്ങി, ஒரு நல்ல ஆட்டுக்குட்டியை வாங்கினேன், പാപത്തിന് പരിഹാരം വരുത്താൻ. பாவத்திற்கு நிவிர்த்தி உண்டாக்குவதற்காக, பலி செலுத்துவதற்காக. This is my lamb. இதுதான் என்னுடைய ஆட்டுக்குட்டி. ഞാൻ ഈ ലാമ്പുമായിട്ട് അങ്ങോട്ട് വരികയാണ്. இந்த ஆட்டுக்குட்டியுமாக நான் முன்னாடி நடந்து வருகிறேன். പുരോഹിതന്റെ അടുക്കിലേക്ക് ചെല്ലുന്നു. ஆசாரியனுக்கு அருகிலே போகிறேன். എല്ലാരും ഒന്ന് ശ്രദ്ധിക്കണം. எல்லாம் நல்லா கவனிக்கணும். മഹാപുരോഹിതന്റെ അടുക്കൽ നിൽക്കുന്നു. பிரதான ஆசாரியன் முன்பாக நிற்கிறான். புரோஹித் ஆசாரியன் എന്നെ ചെക്ക് ചെയ്യില്ല. என்ன செக் பண்ண மாட்டான்.
എന്നെ ചെക്ക് ചെയ്യത്തില്ല. என்னை பரிசோதனை செய்ய மாட்டான். പുരോഹിതൻ ஆசாரியன் ആടിനെ ചെക്ക് ചെയ്യും. ஆடு எப்படி இருக்கிறது என்று சொல்லி அவன் பரிசோதித்து பார்ப்பான். ആടെ നല്ല പരിശോധിയാണ്ടോ? ஆட நல்லா பரிசோதனை பண்ணணும். ആമേൻ. കുനിഞ്ഞു കൊടുക്കാടെ അവിടെ. എഴുന്നേക്കാടെ. எழும்பு எழும்பு எழும்பு. ആടെ എളുമ്പാട്. തല കുനിച്ചു കൊടുക്കാട്. அப்படி இருந்தப்போ ആരെ പരിശോധിക്കുന്നു? யாரை ஆசாரியன் சோதித்து பார்க்கிறான்? ആട്, ஆட்டுக்குட்டியை. ലിസൺ ടു മീ. இந்த ஆட்டில் பழுது இருக்கிறதா என்று சொல்லி சோதித்து பார்க்கிறான். എന്നിൽ പഴുതുണ്ടോ എന്ന് നോക്കത്തില്ല. எனக்கு அவருக்குள்ள பாவத்திற்கு ஏதாவது பாவம் செய்தவருக்கு ஏதாவது பழுது இருக்கான்னு அவர் பார்க்க மாட்டாரு. ഇവിടെ പ്രോബ്ലം ഉണ്ടോ എന്ന് ചോദിക്കില്ല. இங்க பிரச்சனை இருக்கான்னு சொல்லி பிரதான ஆசாரியன் பார்க்க மாட்டான். ചോദ്യം ആടിന് ഊനമുണ്ടോ എന്നാ. கவனிங்கள், இந்த ஆட்டிற்கு ஏதாவது பழுது இருக்கிறதா, காயம் இருக்கிறதா, நொண்டியா இருக்கிறதா என்று சொல்லி பிரதான ஆசாரியன் சோதித்து பார்ப்பான். നിങ്ങൾ യേശുവിന്റെ അടുക്കലോട്ട് വരുമ്പോ, நீங்கள் இயேசுவுக்கு அருகிலே வரும்போது, ക്രൂശിന്റെ അടുക്കൽ വരുമ്പോ, நீங்கள் சிலுவைக்கு அருகிலே வரும்போது தேவன் നിങ്ങളെ പരിശോധിക്കില്ല. உங்களை சோதித்து பார்க்க மாட்டார், பரிசோதனை செய்ய மாட்டார். ദൈവം, ஆண்டவர் ആട്ടിൻകുട്ടിയെ മാത്രമേ പരിശോധിക്കത്തുള്ളൂ. ആട്ടുകുട്ടിയെ மட்டுமே அவர் பரிசோதனை செய்வார். വാ തുറന്നു നോക്ക്. പല്ലുണ്ടാ? എല്ലാ പല്ലും ഉണ്ട്. எல்லா பல்லும் இருக்கு. വാലില്ല? வால் இல்ல. വാലുണ്ട്, കുഴപ്പമില്ല. வால் இருக்கு இருக்கு. നോ പ്രോബ്ലം. பிரச்சனை ஒண்ணும் கிடையாது. ഒരു വൂൺസും ഇല്ല. எந்த ஒரு காயமும் இல்ல. Did you get me? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? I am free. நான் இப்பொழுது விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். എന്നെ ചെക്ക് ചെയ്യത്തില്ല. என்ன அவர் பரிசோதனை பண்ண பார்க்க மாட்டாரு. എന്റെ ആടിനെ മാത്രമേ പരിശോധിക്കത്തുള്ളൂ. நான் கொண்டு வந்த ஆட்டை மட்டும் தான் அவர் செக் பண்ணி பாப்பாரு. ഞാൻ 1000 പാപം ചെയ്തവനാണ്. நான் 1000 பாவம் செய்தவன். പക്ഷേ എന്നെ ചെക്ക് ചെയ്യത്തില്ല. ஆனா என்னை பரிசோதனை செய்ய എന്റെ மாட்டார். ആടിനെ ചെക്ക് ചെയ്യും. நான் கொண்டு வந்த ஆட்டை அவர் பரிசோதிக்கிறார். എന്റെ ആടിനെ ചെക്ക് ചെയ്ത് என்னுடைய ஆட்டை அவர் பரிசோதனை செய்து ഇതിന് പ്രോബ്ലം ഇല്ലെങ്കിൽ, இந்த ஆட்டுக்கு எந்த பழுதும் இல்லை என்றால், ഞാൻ രക്ഷപ്പെട്ടു, நான் விடுவிக்கப்பட்டு விட்டேன். മനസ്സിലാവുന്നുണ്ടോ? உங்களுக்கு புரியலையா? ഇത് ഓക്കേ ആണെങ്കിൽ, இந்த ஆடு சரி என்று சொன்னால், ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னால், நானும் சரி செய்ய ஏற்றுக்கொள்ளப்படுகிறேன். ഇത് ഓക്കേ അല്ലെങ്കിൽ, இந்த ஆடு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால், എന്റെ കാര്യം പോക്ക്. இவருடைய என்னுடைய காரியம் என்னை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ആമേൻ. ஆமென். Jesus Christ is my lamb. கவனிங்கள், இயேசு கிறிஸ்து என்னுடைய பழுதற்ற ஆட்டுக்குட்டி. അഗ്നിജ്വാലയുള്ള കണ്ണുള്ളവൻ. கவனிங்கள், அக்கினி ஜுவாலையை போன்ற கண்களை உடையவர். എന്റെ ആടിനെ പരിശോധിച്ചു. என்னுடைய ஆட்டை அவர் பரிசோதித்து பார்த்தார். ഒരു കുറ്റവും കണ്ടുപിടിച്ചില്ല. ஒரு பழுதையும் பார்க்கவில்லை. ഒരു തെറ്റും കണ്ടുപിടിച്ചില്ല. ஒரு தவறையும் பார்க்கவில்லை. ഇതിനകത്ത് കുറ്റമില്ലെങ്കിൽ, இந்த ஆட்டுக்குள்ளே ஒரு குறைவும் இல்லை என்றால், ഇതിനെ കൊണ്ടുവന്ന ഞാൻ രക്ഷപ്പെട്ടു. இந்த ஆட்டை கொண்டு வந்ததான நான் விடுவிக்கப்படுகிறேன். യേശു എന്ന കുഞ്ഞാടിനെ, இயேசு என்கிறதான ஆட்டுக்குட்டியை ആരാണോ വിശ്വസിക്കുന്നത്, யாராவது விசுவாசிப்பார்கள் என்று சொன்னால், അവരെ ദൈവം അംഗീകരിക്കുന്നു. அவர்களை தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறார். കൈകൾ ഉയർത്തി ഹല്ലേലൂയ. கை உயர்த்தி அல்லேலூயா. I am accepted because of my lamb. கவனிங்கள், என்னுடைய ஆட்டுக்குட்டியானவர் நிமித்தம் நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறேன். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഇനി എന്താ ചെയ്യേണ്ടത്? இனி என்ன செய்யணும்? fully checked, ഫുള്ളായിട്ട് ചെക്ക് ചെയ്തു, முழுவதுமாய் பரிசோதிக்கப்பட்டாயிற்று. തല കുനിച്ചോടെ, മിണ്ടാതെ നിക്കാടെ, அமைதியா இருக்கணும். അമ്മേതി നിക്കാടെ, அமைதியா நிக்கணும். നീ കുഞ്ഞാട്, நீ சின்ன ஆட்டுக்குட்டி. ഇത് മൊരട്ടാട് മാതിരി இருக்குது. இது முரட்ட. നെക്സ്റ്റ് എന്താ ചെയ്യുന്ന അറിയോ? அடுத்து என்ன செய்வார் தெரியுமா? I'm a sinner. நான் ஒரு பாவி. എന്റെ മുത്ത സിന്നാണ്. என்னுடைய முழுமையும் பாவம் தான். This is a lamb. இது ஆட்டுக்குட்டி. This is fully perfect and righteous. கவனிங்கள், இந்த ஆடானது முழுவதும் நீதியாலும் அல்லாவிட்டால் முழுமையான വിശുദ്ധമാണ്. பரிசுத்தத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. ഇത് മൊത്തം കൊടുമ്പാവി. கவனிங்கள், நான் ஒரு கொடுமையான பாவி. The next thing, இரண்டாவது காரியம், മഹാപുരോഹിതൻ ஆசாரியன் இருக்கிறார். എന്റെ കൈ പിടിച്ച് என்னுடைய கையை பிடித்து ആടിന്റെ തലയിൽ മേ വെക്കും. ஆடினுடைய தலை மேல வைப்பார். ഓർഡിനേഷൻ കൊടുക്കാനല്ല. கவனிங்க, எனக்கு ஆர்டினேஷன் கொடுக்கிறது கிடையாது. കൈ അങ്ങോട്ട് വെക്കുമ്പോ, கையை ஆட்டோட தலையில ஆசாரியன் பிடித்து வைக்கும் போது, എന്റെ മുഴുവൻ പാപവും, என்னுடைய முழு பாவங்களும் എന്റെ കയ്യിലൂടെ, என்னுடைய கையின் மொழியாய் ഈ ആടിന്റെ മേലേക്ക് വ്യാപരിക്കും. இந்த ஆட்டுக்கு மேலே சுமத்தப்படுகிறது. ഈ ആടിന്റെ മുഴുവൻ വിശുദ്ധിയും, கவனிங்கள், இந்த ஆட்டுக்கு உள்ளே இருந்த எல்லா நீதியும் பரிசுத்தமும் എന്റെ മേൽ വ്യാപരിക്കും. கை மூலமாய் எனக்குள்ளே வந்து விடுகிறது. കൈ വെച്ച് കഴിയുമ്പോ, கையை வைத்து எடுக்கும் பொழுது ആട് അശുദ്ധമായി, ஆடானது பரிசுத்தம் இல்லாத நிலைமைக்கு தள்ளப்பட்டது. പാപിയായ ഞാൻ നീതിമാനായി. பாவியாய் இருந்ததான நான் பரிசுத்தவனாய் மாற்றப்பட்டேன்.
Amen. Amen. Now I am free. கவனிங்கள், நான் இப்பொழுது விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். This lamb is sinner. ஆனால் இந்த ஆடு முழுவதும் பாவத்தினால் நிரப்பப்பட்டு விட்டது. அடுத்து എന്താ ചെയ്യുന്നത്? அடுத்து என்ன செய்யப்படுகிறது? ഒരു വാളെടുത്ത് ஒரு பட்டயத்தை எடுத்து ஒரு வாளை எடுத்து, പുരോഹിതനല്ല, கவனிங்கள், ஆசாரியன் வெட்ட மாட்டாரு, ഞാൻ തന്നെ பாவம் செய்த நான் ആടിനെ വെട്ടുന്നു. ஆட்டை வெட்டுகிறேன். ஆட்டை வெட்டி விட்டேன். എത്ര പേർക്ക് പിടി കിട്ടി? கவனிங்க, எவ்வளவு பேர் நான் சொல்லதை புரிஞ்சுக்கிட்டீங்க? മനസ്സിലായോ? புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இப்ப ஆடு என்ன செய்யுது? ആട കിടക്കുന്നു, அந்த கீழே கிடக்குது. ഞാൻ രക്ഷപ്പെട്ടു, நான் விடுவிக்கப்பட்டு விட்டேன். തോലുരിഞ്ഞ് அந்த ஆட்டினுடைய தோலை உரிச்சு கண்ணம் கண்ணமாய் முறிச்சு அதை துண்டு துண்டாக வெட்டி യാഗപീഠത്തിൽ വെച്ച് பலிபீடத்தின் மேல் வைத்து ദഹിപ്പിച്ചു, தகனிப்பார்கள். நான் നീതിമാനായി நீதிமானாக்கப்பட்டேன். വീട്ടിലേക്ക് പോയി. வீட்டிലേക്ക് நான் நீதிமானாய் போகிறேன். ഇതാണ് ക്രൂശിൽ സംഭവിക്കുന്നത്. இதுதான் சிலுவையில் நடந்த சம்பவம். നീ കൊടുംപാവി, நீங்கள் கொடும் பாவிகளாய் യേശുവിന്റെ അടുക്കിലേക്ക് വരുമ്പോൾ இயேசுவிற்கு அருகிலே வந்த பொழுது യേശുവിന്റെ നീതി നിന്റെ മേൽ വ്യാപരിക്കുന്നു. இயேசுவினுடைய நீதி உன் மீது வந்தது. യേശുവിന്റെ ബലം നിന്റെ മേൽ വ്യാപരിക്കുന്നു. இயேசுவுக்குள்ள இருந்த பலன் உன் மீது வியாபரித்தது. യേശുവിന്റെ വിശുദ്ധി നിന്റെ മേൽ വ്യാപരിക്കുന്നു. இயேசுவுக்குள்ள இருந்த பரிசுத்தம் உனக்குள்ளே வந்தது. യേശുവിന്റെ ആരോഗ്യം നിന്റെ മേൽ വ്യാപരിക്കുന്നു. இயேசுவுக்குள்ள இருந்த பலன் உனக்குள்ளே வந்தது. യേശുവിന്റെ സൗഖ്യം നിന്റെ മേൽ വ്യാപരിക്കുന്നു. இயேசுவுக்குள்ள இருந்த சுகம் உனக்குள்ளே வந்தது. നീ വിടുവിക്കപ്പെടുന്നു. நீ വിടുവിക്കപ്പെടുகிறாய். യേശു കൊല്ലപ്പെടുന്നു. இயேசு கொல்லப்படுகிறார். വിശ്വസിക്കുന്നവർ നല്ലൊരു ഹല്ലേലൂയ പറയണം. விசுவாசிக்கிறவர் கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்ல போகிறோம். കൈകളെ തട്ടി ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്യുക. கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். Jesus is the lamb of God. இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவர். He is the lamb of God. அவர் மாத்திரமே ஆட்டுக்குட்டியானவர். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. ആട് എഴുന്നേറ്റു. മൂന്നാം നാളിൽ ആട് ഉയർത്തെഴുന്നേറ്റു. கவனிங்கள், மூன்றாவது நாளிலே ஆடு உயிரோடு கூட எழுந்தது. നേരെ വീട്ടിലേക്ക് പോയി. அது வீட்டுக்கு போயிடுச்சு. ഞാനും ഫ്രീ ആയി. நானும் விடுவிக்கப்பட்டு விட்டேன். നല്ല ആമേൻ പറ. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். What you can see on the cross. ക്രൂശിൽ നിങ്ങൾക്ക് എന്ത് കാണാൻ പറ്റും? சிலுவையில் நீங்கள் எதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? The lamb of God. ஆட்டுக்குட்டியானவரை. Are you happy? கவனிங்கள், சந்தோஷமா இருக்கிறீங்களா? Hallelujah. ஹalleluya. இரண்டாவதாக he is the lamb. அவர் ஆட்டுக்குட்டியானவராய் At இருந்தார். the same time, அதே நேரத்திலே he is the high priest. அவர் பிரதான ஆசாரியனாகவும் இருந்தார். Hallelujah. ஹalleluya. What is the second face of Jesus? கவனிங்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாவது முகத்தை, சிலுவையில் அவருடைய இரண்டாவது முகத்தை பார்க்கிறோம். He is the high priest. அவர் பிரதான ஆசாரியனாக இருக்கிறார். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. വേദപുസ്തകം പറയുന്നു, கர்த்தருடைய വചനത്തിൽ വാസിக்கிறோம். എല്ലാവരും ശ്രദ്ധിക്കണം. எல்லாரும் நல்லா கவனிக்கணும். യേശുക്രിസ്തുവിന്റെ വസ്ത്രങ്ങൾക്കായി അവർ ചീട്ടിട്ടു. இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரங்களுக்காக அவர்கள் சீட்டு போட்டார்கள். അവർ പങ്കിട്ടെടുത്തു. கவனிங்கள், அதை சீட்டு போட்டு பங்கிட்டார்கள். യേശുക്രിസ്തുവിന്റെ ശരീരത്തിൽ 5 വസ്ത്രങ്ങളുണ്ട്. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தில் 5 வஸ்திரங்கள் இருந்தது. Are you happy? நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா? ഒന്നാമത്തെ വസ്ത്രം, முதலாவது வஸ்திரம் ഇന്നർ കോട്ട്, உள்ளே உள்ளாடை. രണ്ടാമത്തെ വസ്ത്രം, இரண்டாவது வஸ்திரம் ഔട്ടർ കോട്ട്, வெளியில உள்ளதான ஒரு கோட். മൂന്നാമത്തെ വസ്ത്രം, மூன்றாவது வஸ்திரம் അരക്കച്ച, அரைக்கச்சை. നാലാമത്തെ വസ്ത്രം, நாலாவது வஸ்திரம் കാലിലെ ചെരുപ്പ്, காலில் உள்ள செருப்பு. അഞ്ചാമത്തത്, ஐந்தாவது வஸ்திரம் തലയിലിടുന്ന തലപ്പാവ്. தலையில் இருக்கக்கூடிய தலைப்பாகை. ഈ അഞ്ചെണ്ണമുണ്ട്. இந்த 5 வஸ்திரங்கள் இயேசு கிறிஸ்து அணிந்திருந்தார். യേശുവിന്റെ കാൽവരിയുടെ ചുവട്ടിൽ, இயேசு கிறிஸ்துனுடைய கால்மிதிகளை பார்க்கும் பொழுது, ക്രൂശിന്റെ ചുവട്ടിൽ, கவனிங்கள், இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவையினுடைய கீழே 4 പടയാളികൾ, 4 படையாளிகள். ഇതിലെ 4 എണ്ണവും പകുത്തെടുത്തു. கவனிங்கள், 4 வஸ்திரங்களை சீட்டு போட்டு பங்கிட்டார்கள். ഒരുത്തന് ചെരുപ്പ് കിട്ടി, ஒருத்தனுக்கு செருப்பு கிடைத்தது. ഒരുത്തന് അരക്കച്ച കിട്ടി, ஒருவனுக்கு அரைக்கச்சை கிடைத்தது. വേറൊരുത്തന് ഔട്ടർ കോട്ട് കിട്ടി, வேறொருவனுக்கு மேலாடை கிடைத்தது. ഒരുത്തന് തലപ്പാവ് കിട്ടി, ஒருவனுக்கு தலைப்பாகை கிடைத்தது. എല്ലാവരും ഒന്ന് ശ്രദ്ധിക്കണം. நல்ல கவனிச்சாதான் உங்களுக்கு புரியும். ഈ 4 വസ്ത്രത്തിന് 4 പ്രത്യേകതയുണ്ട്. 4 வஸ்திரங்களுக்கும் 4 முக்கியத்துவங்கள் இருக்கிறது. യേശുക്രിസ്തുവിന്റെ തലപ്പാവ്, இயேசு கிறிஸ்துனுடைய தலைப்பாகை, അവൻ ദൈവത്തിന്റെ പുത്രൻ എന്ന് വെളിപ്പെടുത്തുന്നു. அவர் தேவனுடைய குமாரன் என்பதற்கு அடையாளம். അവന്റെ മഹത്വത്തെ അവൻ മറച്ചു ലോകത്തിലേക്ക് വന്നു. கவனிங்கள், அவருடைய மகிமையை அவர் மறைத்து இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். അരക്കച്ച, அரைக்கச்சை യേശു ദാസൻ എന്ന് വിളിച്ചു പറയുന്നു. இயேசு ஒரு அடிமை என்று நமக்கு காண்பிக்கிறது. പുറത്തുള്ള വേഷം, வெளியே உள்ளதான
ഉടുപ്പ്, வெளியே உள்ள மேலாடை അവൻ മനുഷ്യപുത്രൻ എന്ന് വെളിപ്പെടുത്തുന്നു. அவன் ஒரு மனுஷனுக்கு அடையாளமானவர் என்று வெளிப்படுத்துகிறது. കാലിൽ ഇട്ടിരിക്കുന്ന ചെരുപ്പ്, கால்களில் அணிந்திருக்கிறதான பாதரட்சை അവൻ രാജാവെന്ന് വെളിപ്പെടുത്തുന്നു. அவர் ஒரு ராஜா என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. ഒന്ന് രാജാവ്, முதலாவது ராஜா, രണ്ട് ദാസൻ, இரண்டாவது அடிமை, മൂന്ന് മനുഷ്യപുത്രൻ, மூன்று மனுஷகுமாரன், നാല് ദൈവപുത്രൻ. நான்கு தேவகுமாரன். മത്തായി പറയുന്നു, மத்தேயு சொல்லுகிறார், യേശു സിംഹമാണ്, இயேசு சிங்கத்திற்கு அடையாளம், അവൻ രാജാവാണ്. அவர் ராஜாவாய் இருக்கிறார். മാർക്കോസ് പറയുന്നു, மார்க்கு சுவிசேஷகன் അവൻ சொல்லுகிறார், കാളയുടെ മുഖമുള്ളവനാണ്, அவர் കാളயின் മുഖத்தை போன்றவர், അവൻ അരക്കച്ച കെട്ടുന്ന அவர் ദാസനാണ്. அரைக்கச்சை கட்டக்கூடிய அடிமையாய் இருக்கிறார். ലൂക്കോസ് പറയുന്നു, லூக்கான் சொல்லுகிறார், അവൻ മനുഷ്യപുത്രനാണ്, அவன் மனுஷகுமாரனாய் இருக்கிறார். വെളിയിലിടുന്ന വസ്ത്രം, வெளியே அணியக்கூடிய மேலாடை. യോഹന്നാൻ പറയുന്നു, யோவான் சுவிசேஷகன் சொல்லுகிறார், അവൻ ദൈവത്തിന്റെ പുത്രനാണ്, அவன் தேவனுடைய குமாரன். തലയിലിടുന്ന തലപ്പാവ്. அவர் தலையிலே தடைப்பாகைக்கு அடையாளப்படுத்துகிறார். നാല് സുവിശേഷങ്ങൾ. 4 സുവിശേഷங்கள். പക്ഷേ അഞ്ചാമതൊന്നുണ്ട്. ஆனால் ஐந்தாவது ஒரு வஸ்திரம் இருக்கிறது. എല്ലാവരും എന്റെ കൂടെ വരണം. நல்ல கவனிக்கணும், என் பின்னாடி வந்துட்டே ഈ இருக்கணும். 4 സുവിശേഷത്തിൽ இந்த 4 சுவிசேஷத்தில் യേശു രോഗികളെ സൗഖ്യമാക്കി, இயேசு வியாதிஸ்தர்களை சுகமாக்கினார், ഭൂതങ്ങളെ പുറത്താക്കി, பிசாசுகளை துரத்தினார், അപ്പത്തെ കൊടുത്തു, அப்பங்களை கொடுத்தார், വഴി തുറന്നു കൊടുത്തു, வழிகளை திறந்து கொடுத்தார், മരിച്ചവനെ ഉയർപ്പിച്ചു, மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார், ആയിരക്കണക്കിന് അത്ഭുതങ്ങൾ ചെയ്തു. ஆயிரக்கணக்கான அற்புதங்களை இயேசு செய்தார். ഇത് ആർക്ക് വേണേലും പ്രാപിക്കാം. யார் வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ள முடியும். ആമേൻ. ஆமென். യേശുവിനെ അനുഗമിക്കുന്നവർക്കും അനുഗമിക്കാത്തവർക്കും സൗഖ്യം കിട്ടും. இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கும் பின்பற்றாதவர்களுக்கும் சுகம் கிடைக்கும். ഹല്ലേലൂയ. ஆமென். യേശുവിനെ അറിഞ്ഞവനും അറിയാത്തവനും സൗഖ്യം ചെയ്യാം. இயேசுவை அறிந்தவர்களும் அறியாதவர்களுக்கும் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். രോഗശാന്തി ചെയ്യാം. இயேசுவை அறிந்தவர்களும் அறியாதவர்களும் மற்றவர்களுக்கு சுகத்தை கொடுக்கிறவர்களாய் மாற முடியும். ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. അതുകൊണ്ടാണ് യേശു പറഞ്ഞത്, ஆகவேதான் இயேசு சொன்னார், നിന്റെ നാമത്തിൽ ഭൂതങ്ങളെ പുറത്താക്കി രോഗിയെ സൗഖ്യമാക്കി എല്ലാം ചെയ്ത് യേശു, ഞാൻ നിങ്ങളെ അറിയുന്നില്ല. கவனிங்கள், உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், வியாதிகளை சுகமாக்கினோம் என்று சொல்லி ஒரு சிலர் வந்து சொன்ன பொழுது இயேசு சொன்னார், உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு. എനിക്ക് നിങ്ങളെ അറിയില്ല. உங்களுக்கு எனக்கு யாரும் தெரியாதுன்னு சொன்னாரு. எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. എനിക്ക് അറിയാത്തവർക്ക് എന്റെ പേരിൽ അത്ഭുതം ചെയ്യാം. கவனிங்க, என்ன தெரியாமலே என் நாமத்தினால நிறைய பேர் அற்புதம் செஞ்சிட்டு இருக்காங்க. മനസ്സിലാവുന്നോ ഞാൻ പറയുന്നേ? புரியுதா சொல்றது நான் சொல்றது? ക്രൂശിന്റെ ചുവട്ടിൽ ஆனால் சிலுவையினுடைய கீழே 4 പേർ, 4 நபர்கள் 4 വസ്ത്രങ്ങൾ, 4 வஸ்திரங்கள் പകുത്തെടുത്തു. பங்கிட்டு சீட்டு போட்டு எடுத்துக்கொண்டார்கள். ഒരു വസ്ത്രം ஒரே ஒரு வஸ்திரம் പങ്കിട്ടെടുക്കാൻ പറ്റില്ല. கவனிங்கள், சீட்டு போட்டு எடுக்க முடியாது. Everyone listen to me. எல்லாரும் நன்றாய் கவனிக்க வேண்டும். അത് മാത്രം அந்த வஸ்திரம் மாத்திரம் അവർ ചീട്ടിട്ടു. அவர்கள் சீட்டு போட்டார்கள். 4 പേരും 4 பேரும் 4 പേരുടെ പേരെഴുതി. 4 பேருடைய பேரையும் அந்த ஒரு வஸ்திரத்திற்காக ஒரு சீட்டு போட்டாங்க. ചീട്ടിട്ടു. சீட்டு போட்டார்கள். ആ വസ്ത്രത്തിന്റെ പ്രത്യേകത, அந்த വസ്ത്രത്തിനുடைய விசேஷம், അതിന് തുന്നലില്ലാത്ത വസ്ത്രമാണ്. கவனிங்கள், அது தையல் இல்லாத ஒரு வஸ்திரம். That is the garment of righteousness. கவனிங்கள், அது நீதியின் வஸ்திரம். നീതിയിൻ വസ്ത്രം. நீதியின் வஸ்திரம். 4 വസ്ത്രങ്ങൾ. 4 വസ്ത്രங்கள் ആർക്ക് വേണേലും വാങ്ങാം. யாரு வேணாலும் வாங்க முடியும். സൗഖ്യം ആർക്ക് വേണേലും വാങ്ങാം. சுகத்தை யார் வேணாலும் பெற்றுக்கொள்ள முடியும். സകല ലോകത്തിനും കർത്താവ് കൊടുക്കുന്നു. எல்லா வியாதியஸ்தர்களுக்கும் அதை கொடுக்கிறார். നിങ്ങൾ വിശ്വസിക്കുന്നുണ്ടോ? நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? യേശുവിനെ വിശ്വസിക്കാത്തവർക്കും இயேசுவை நம்பாதவர்களுக்கும் യേശു സൗഖ്യം കൊടുക്കുന്നുണ്ട്. இயேசு சுகத்தை கொடுக்கிறார். വിശ്വസിക്കുന്നില്ല. விசுவாசிக்கிறீங்க, நீங்க விசுவாசிக்கலன்னு நினைக்கிறேன். എത്രയോ ക്യാൻസർ രോഗി സൗഖ്യമായി. எவ்வளவோ கேன்சர் வியாதி உள்ளவர்கள் சுகமடைந்திருக்கிறார்கள். ചർച്ചിൽ വന്നിട്ടല്ല, அவங்க சர்ச்சுக்கு வந்ததுனால கிடையாது. യേശു സൗഖ്യമാക്കിയ, இயேசு சுகமாக்குறதுனால ஆயிடுச்சு. യേശുവിനെ അറിയാത്ത എത്രയോ എണ്ണത്തിന്റെ ബിസിനസ് വളർന്നു. கவனிங்கள், இயேசுவை அறியாத எத்தனையோ நபர்களுடைய பிசினஸ் வளர்ந்திருக்கிறது. എല്ലാം ആര് കൊടുത്തു? எல்லாம் யார் கொடுத்தது? ദുഷ്ടന്റെ മേലും നല്ലവന്റെ മേലും മഴ പെയ്യിക്കുന്ന ദൈവമാണ് ഇതെല്ലാം കൊടുത്തത്. துன்மார்க்கர் மேலும் நீதிமான் மேலும் ஒன்று போல மழையை வருஷிக்க பண்ணுகிற தேவன் இதை கொடுத்தார். എന്റെ ദൈവമാ കൊടുത്തത്. என்னுடைய தேவன் இதை கொடுத்தார். ഒരു നല്ല ഹല്ലേലൂയ പറ. சத்தமல்லே சொல்லுங்க பாப்போம். പക്ഷേ ചില വിശ്വാസികൾ പറയും, ஆனா சில விசுவாசிகள் சொல்லுவார்கள், നോ നോ നോ, நாங்க அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். അതെല്ലാം സാത്താൻ കൊടുത്തതാ. அதெல்லாம் பிசாசு கொடுத்தது. പിശാസ് ഒരു നല്ല കാര്യവും കൊടുക്കൂല. பிசாசு ஒரு நல்ல காரியத்தையும் கொடுக்க மாட்டான். പിശാസ് രോഗം കൊടുക്കും. பிசாசு வியாதியை கொடுப்பான். യേശു സൗഖ്യം കൊടുക്കും. இயேசு சுகத்தை கொடுப்பான். പിശാച് നഷ്ടം വരുത്തും. பிசாசு நஷ்டத்தை கொண்டு வருவார். യേശു ലാഭം കൊടുക്കും. இயேசு லாபத்தை தருவார்.
പിശാച് കുടുംബത്തെ പൊളിച്ചു കളയും. கவனிங்கள், பிசாசு குடும்பத்தை அழிப்பான், യേശു കുടുംബത്തെ ഒന്നാക്കും. இயேசு குடும்பத்தை கட்டுவான். ഇന്ന് ലോകത്ത് ചെയ്യുന്ന മുഴുവൻ നന്മയും இந்த உலகத்தில் உள்ள எல்லா நன்மைகளையும் എന്റെ ദൈവത്തിനാ വരുന്നത്, என் தேவனிடத்தில் தான் வருகிறது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. പക്ഷെ ഇന്ന് രാത്രി ഇവിടെ ഇരിക്കുന്ന നമുക്ക്, ஆனால் இந்த இரவு நேரத்தில் இங்க இருக்கிற நமக்கு അഞ്ചാമത്തെ ഒരു വസ്ത്രം കിട്ടി. ஐந்தாவது வஸ்திரம் கிடைத்தது. എല്ലാവർക്കും കിട്ടി. 4 வஸ்திரங்கள் அவர்கள் சீட்டு போட்டு எடுத்துக்கொண்டார்கள். എല്ലാവരും പങ്കിട്ടെടുത്തു. எல்லாரும் சீட்டு போட்டு பங்கு வைத்துக் கொண்டார்கள். അഞ്ചാമത്തെ വസ്ത്രം, ஆனால் ஐந்தாவது வஸ்திரமோ, that is the garment of righteousness, அந்த நீதியின் வஸ்திரமோ വിശ്വസിക്കുന്നവർക്ക് ലഭിച്ചിരിക്കുന്നു. விசுவாசிக்கிறவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. ഈ 4 പേരിൽ இந்த 4 நபர்களில் ഒരുവൻ അത് വാങ്ങി, ஒருவன் அதை வாங்கினார், ഒരുവന് കിട്ടി. ஒருவனுக்கே அது கிடைத்தது. ഇന്ന് രാത്രി ஆனால் இந்த இரவு ഇവിടെ நேரத்தில் ഇരിക്കുന്ന മുഴുവൻ വിശ്വസിച്ചവർക്കും இங்க இருந்து விசுவாசிக்கிற எல்லாருக்கும் അത് സൗജന്യമായി ലഭിച്ചു. அது இலவசமாய் கிடைத்தது. He is our high priest. அவர்தான் நம்முடைய பிரதான ஆசாரியன். എന്തുകൊണ്ടാണ് അവൻ മഹാപുരോഹിതനായത്? ஏன் அவர் பிரதான ஆசாரியனானார்? ഹല്ലേലൂയ. ஹalleluya. വേദപുസ്തകം പറയുന്നു, கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம், വസ്ത്രത്തെ കീറരുത്. அந்த வஸ்திரத்தை கிழிக்க கூடாது. ആമേൻ. கவனிங்கள், ഈ வஸ்திரத்தை கிழிக்க கூடாது, കീറരുത്. கிழிக்க கூடாது. കീറിയാൽ கிழித்தால் ആ നിമിഷം அந்த நிமிஷத்திலே പൗരോഹിത്യം അവസാനിക്കും. கவனிங்கள், ஆசாரிய ஊழியத்திற்கு ஒரு முடிவு உண்டாகும். ആമേൻ. ஆமென், ആമേൻ. ஆமென். കയ്യഫാവ് கவனிங்கள், യേശുനാഥന്റെ അടുക്കൽ വന്നിട്ട് പറയുന്നു, காய்பா இயேசு கிறிஸ்துவுக்கு அருகிலே வந்து Are you சொல்லி, the son of God? நீ தேவனுடைய குமாரனா? യേശു പറഞ്ഞു, இயேசு சொன்னார், yes. ஆமா. എന്ത് ചെയ്തു? என்ன செய்தார்? ഉടുപ്പ് കീറി കളഞ്ഞു. காய்பா என்று சொல்லக்கூடிய பிரதான ஆசாரியன் அவனுடைய வஸ்திரத்தை கிழித்தான். എന്തിനാ കീറിയത്? எதுக்காக கிழித்தான் தெரியுமா? ഒറ്റ കാര്യം. ஒரே ஒரு விஷயம். കയ്യഫാവിന് മനസ്സിലായി, காய்பாவுக்கு தெரிந்தது, this is original high priest. கவனிங்கள், எனக்கு முன்னாடி நிக்கிற இயேசுவை பார்த்தவர் சொன்னார், இவர்தான் உண்மையான பிரதான ஆசாரியன். ഇത് ഡ്യൂപ്ലിക്കേറ്റ് ഹൈ priest. நான் ஒரு டூப்ளிகேட் பிரதான ஆசாரியன். ഒറിജിനലിനെ കണ്ടപ്പോ ஒரிஜினல்ல பார்த்த பொழுது ഡ്യൂപ്ലിക്കേറ്റ് ഉടുപ്പ് കീറി കളഞ്ഞു. டூப்ளிகேட் வஸ்திரத்தை கிழித்து விட்டது. ആമേൻ. ஆமென். ഇനി ശ്രദ്ധിക്കണം, இனிமே கவனிக்கணும். 5 വസ്ത്രത്തിൽ ഒന്ന് കീറാൻ പാടില്ല. கவனிங்கள், 5 வஸ்திரங்களில் ஒன்றை கிழிக்க கூடாது. എന്തുകൊണ്ട് കീറാൻ പാടില്ല? ஏன் கிழிக்க கூடாது? യേശുവിന്റെ പൗരോഹിത്യം അവസാനിച്ചിട്ടില്ല. இயேசுவினுடைய ஆசாரிய ஊழியம் இன்று முடிவுக்கு வரவில்லை. അതാണ് ആരംഭിച്ചിട്ടേ ഉള്ളൂ. அது இப்பதான் ஆரம்பமாக இருக்கிறது. ഇത് അവസാനിച്ചിട്ടില്ല. இன்னும் முடிவுக்கு அது வரவில்லை. He is our high priest. கவனிங்கள், அவர்தான் நம்முடைய பிரதான ஆசாரியன். Hallelujah. ஹalleluya. കീറാൻ പാടില്ല. கவனிங்கள், பிரதான ஆசாரியன் தன்னுடைய வஸ்திரத்தை கிழிக்க கூடாது. എന്തിനാ ഈ പൊസിഷൻ കീപ്പ് ചെയ്തത്? கவனிங்கள், ஏன் இப்படிப்பட்டதான அந்த அந்தஸ்தை அவர் நிலை நின்று கொண்டிருந்தது? പുരോഹിതന് இந்த ஆசாரியனுக்கு ഉയർത്തെഴുന്നേറ്റ് കഴിഞ്ഞാൽ ഉടനെ, கவனிங்கள், உயிர்த்தெழுந்த உடனே, എല്ലാവരും ശ്രദ്ധിക്കണം, எல்லாம் நல்லா கவனிங்க, ഉടനെ ഒരു ജോലിയുണ്ട്. ஒரு வேலை இருக்கு. എന്താണെന്നറിയാമോ ജോലി? என்ன வேலை தெரியுமா? തന്റെ മുഴുവൻ രക്തവും എടുത്ത് தன்னுடைய எல்லா ரத்தத்தையும் எடுத்து വിശുദ്ധാന്തർ മന്ദിരത്തിലേക്ക് പോകണം. கவனிங்கள், பரிசுத்த ஆலயத்திற்குள்ளே போக வேண்டும். എന്നിട്ട് വിശുദ്ധാന്തർ മന്ദിരത്തിൽ തളിക്കണം. கவனிங்கள், பலிபீடத்தில் அதை தெளிக்க வேண்டும். ഇന്ന് രാത്രി இந்த இரவு நேரத்தில் യേശു കർത്താവ് തന്റെ പാവന രക്തം இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் വിശുദ്ധ മന്ദിരത്തിൽ തളിക്കപ്പെട്ടത് കൊണ്ടാണ്, பரிசுத்த ஸ்தலத்திலே தெளிக்கப்பட்டதினாலே നിങ്ങൾക്കും എനിക്കും ദൈവസന്നിധിയിൽ പ്രവേശനം ലഭിച്ചു. உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய சமூகத்தில் பிரவேசிக்கும் சிலாக்கியம் கிடைத்தது. ധൈര്യമായി നിനക്ക് ദൈവസന്നിധിയിൽ ഓടിച്ചെല്ലാം. தைரியமாக நம்மால் தேவனுடைய சமூகத்திற்குள் பிரவேசிக்க முடியும். എന്തുകൊണ്ട്? യേശുവിന്റെ രക്തം അവിടെ ഉള്ളതുകൊണ്ട്. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அங்கே தெளிக்கப்பட்டதினாலே. ഹല്ലേലൂയ. ஹalleluya. എല്ലാവരും ഒന്ന് ശ്രദ്ധിക്കണം. எல்லாம் நல்லா கவனிங்கள். എന്റെ ചിന്ത, என்னுடைய சிந்தை, heaven is a very bright place. கவனிங்கள், என்னுடைய எண்ணத்தின்படி பரலோகம் மிக பிரகாசமான ஒரு இடம். full white. கவனிங்கள், முழுவதும் வெண்மையான ஒரு இடம். Amen. ஆமென். But when you go to heaven, ஆனால் எப்பொழுது நீங்கள் பரலோகத்துக்கு போகிறீர்களோ, സ്വർഗ്ഗത്തിലെത്തുമ്പോ பரலோகத்துக்கு நீங்கள் போகும்போது ആ full whiteന്റെ ഇടയിൽ அந்த கவனிங்க, அந்த முழுமையான வெண்மையான அந்த இடத்துல you will see a blood spot. கவனிங்கள், நீங்கள் ஒரு இரத்தத்தினுடைய ஒரு துளியை பார்ப்பீர்கள். ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. എല്ലാരും ഒന്ന് നോക്കിക്കേ. நல்ல கவனிங்க. നമ്മുടെ ഈ ബാക്ക്ഗ്രൗണ്ട് ഫുൾ വെള്ളയാണെങ്കിൽ, கவனிங்கள், நமக்கு பின்னாடி வைக்கப்பட்ட ஃபுல் எல்லாம் வெள்ளையா இருக்குன்னு நினைச்சுக்கங்க. ആമേൻ. ஆமென். ഒരു തുള്ളി ബ്ലഡ് റെഡ്
അവിടെ ഉണ്ടെങ്കിൽ, கவனிங்கள், ஒரே ஒரு சொட்டு ரத்தம் சிகப்பு கலர்ல அங்க வச்சிருக்கோம்னு நினைச்சுக்கோங்க. ഇവിടെ ഇരിക്കുന്ന മുഴുവൻ ആളുകളുടെയും കണ്ണ്, கவனிங்கள், இங்க இருக்கக்கூடிய எல்லாருடைய கண்களும் അവിടെ മാത്രമേ പോകത്തുള്ളൂ. அந்த ரத்தத்தை மட்டும் தான் பார்க்கும், அந்த ஒரு சொட்டு சிகப்பு கலரை மட்டும் தான் பார்க்கும். അങ്ങനെ സ്വർഗ്ഗത്തിൽ നാം എത്തിയാൽ, அப்படியானால் நாம் பரலோகத்திற்கு பிரவேசிக்கும் போது എല്ലാ ദൈവമക്കളുടെയും കണ്ണ്, எல்லா தேவனுடைய பிள்ளைகளுடைய கண்களும் നമ്മളെ വീണ്ടെടുത്ത രക്തത്തെ കാണും. கவனிங்கள், நம்மை மீட்டெடுத்ததான ரத்தத்தை கவனிக்கும். നമ്മുടെ കണ്ണത് കാണാൻ പോകുകയാ. நம்முடைய கண்கள் அதை பார்க்க போகிறது. നമ്മെ കഴുകിയ രക്തത്തെ കാണാൻ പോകുകയാ. நம்மை கழுவின ரத்தத்தை நம்முடைய கண்கள் காண போகிறது. അത് കണ്ടിട്ട് அதை பார்த்த பிறகு നമ്മൾ എല്ലാവരും കൂടെ ചേർന്ന് ഒരു പാട്ട് പാടും. நாம் எல்லாரும் கூட சேர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். എന്തോന്നറിയാമോ ആ പാട്ട്? எந்த பாட்டு தெரியுமா அது? ഭാഷയിൽ നിന്നും ഗോത്രത്തിൽ നിന്നും വംശത്തിൽ നിന്നും നീ ഞങ്ങളെ നിന്റെ രക്തം കൊടുത്തു വിലയ്ക്ക് വാങ്ങി. ഭാഷയിലിരുന്നും ഗോത്രത്തിലിരുന്നും വംശത്തിലിരുന്നും ദേശത്തിലിരുന്നും നീർ ഉம்முடைய ரத்தத்தினால் என்னை விலக்கி வாங்கினீர் என்று சொல்லி ஒரு பாட போகிறோம். ஹalleluya. Jesus Christ is our high priest. இயேசு கிறிஸ்து நம்முடைய பிரதான ஆசாரியன். Are you happy? ஹalleluya. சந்தோஷமா இருக்கீங்களா? Old Testament timeil, பழைய ஏற்பாட்டு காலத்தில் the high priest is perfect. கவனிங்கள், பிரதான ஆசாரியன் பரிசுத்தமானவராக, பெர்ஃபெக்ட் ஆனவராக இருப்பார். You are accepted. நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். You are accepted. நீங்கள் அது பரிசுத்தமானவர்கள் அல்ல. No. If the high priest is perfect, பிரதான ஆசாரியன் முழுமையானவர், you பரிசுத்தமானவர், will be accepted in the presence of God. கவனிங்கள், பிரதான ஆசாரியன் பரிசுத்தமானவராய் இருக்கிறதுனால நீங்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறீர்கள் பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே. Hallelujah. அல்லேலூயா. ഇത് പെർഫെക്റ്റ് ആണോ? இது பிரதான ஆசாரியன் பெர்ஃபெக்ட்டா இருக்கிறாரா? നിങ്ങളെ പിന്നെ നോക്കത്തേ ഇല്ല. உங்களை அவங்க கணக்கில் எடுக்கவே மாட்டாங்க, எல்லாரையும் சேர்த்துக் கொள்ளுவார்கள். നല്ല ആമേൻ പറ. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. போகிறேன். വേദപുസ്തകം പറയുന്നു, கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம், യേശു ക്രൂശിൽ കിടക്കുമ്പോൾ இயேசு கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். യേശുനാഥൻ ഇങ്ങനെ വിളിച്ചു പറഞ്ഞു, இயேசு கிறிஸ்து இப்படி தன்னுடைய வாயிலிருந்து வார்த்தையை பேசுகிறார். എലോയി എലോയി ലമാ സബ്താനി, ஏலோகி ஏலோகி லாமா சபக்தானி. ആമേൻ ஆமென். എന്റെ ദൈവമേ, എന്റെ ദൈവമേ, என் தேவனே, என் தேவனே, നീ എന്നെ കൈവിട്ടതെന്ത്? ஏன் என்னை கைவிட்டீர்? ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. ഇങ്ങനെ വേണമെങ്കിൽ പറയാം, இப்படி வேண்டுமானால் சொல்லலாம். ക്രൂശിൽ വെച്ച് இயேசு கிறிஸ்துவில் சிலுவையில் வைத்து യേശു ക്രിസ്തു അപ്പനാൽ കൈവിടപ്പെട്ടു. இயேசு கிறிஸ்து தன்னுடைய தகப்பனால் கைவிடப்பட்டார். ആമേൻ. ஆமென். புருஷன் അപ്പനെ വിട്ട്, கவனிங்கள், சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசு புருஷன் தகப்பனை தேவனை விட்டு ഭാര്യയോട് പറ്റിച്ചേരും, சபையாகிய மனைவியோடு கூட இசைந்திருப்பான். ആമേൻ. ஆமென். ക്രൂശിൽ വെച്ച് சிலுவையில் வைத்து പിതാവാകിയ தேவன் പുത്രനെ കൈവിട്ടു, குமாரனை கைவிட்டார். പുത്രനും പിതാവും തമ്മിലുള്ള ബന്ധം വിട്ടു, குமாரனுக்கும் பிதாவிற்கும் இடையிலுள்ள உறவு முறிந்து விட்டது. അപ്പൊ അപ്പനെ വിട്ടു പിരിഞ്ഞു. கவனிங்கள், தகப்பனை விட்டு பிரிந்தார். ഇനി அடுத்ததோ ആരെ വിട്ടു പിരിയണം? யாரை விட்டு பிரிய வேண்டும்? തായെ വിട്ടു പിരിയണം. தாயை விட்டு பிரிய வேண்டும். ആരാ യേശുവിന്റെ തായ്? யார் இயேசுவினுடைய தாய்? മറിയ. மரியா. ദൂരെ നിൽക്കുന്നു മറിയ. தூர நின்று கொண்டிருக்கிறாள் மரியாள். ഹല്ലേലൂയ. മറിയെ വിട്ടു പിരിയാൻ പോവാ. மரியாளை விட்டு பிரிய போகிறார். എന്തിനാ മറിയെ വിട്ടു പിരിഞ്ഞേ? கவனிங்கள், ஏன் மரியாளை விட்டு பிரிய போகிறார்? Listen to me. நல்லா கவனிக்கணும். യേശുനാഥൻ യോഹന്നാനെ നോക്കിட்டு പറഞ്ഞു, இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனை குறித்து பார்த்து சொன்னார். യോഹന്നാനെ, யோவானை பார்த்து சொன்னார், അതാ നിന്റെ അമ്മ. கவனிங்கள், யோவானை பார்த்து இதோ உன் தாய் என்று சொல்லி சொன்னார். എന്താ അതിന്റെ അർത്ഥം? அதனுடைய அர்த்தம் என்ன? From today onwards, இந்த நிமிஷத்திலிருந்து she is not my mother. அவள் என்னுடைய தாய் அல்ல. She is the mother of John. அவள் யோவானுடைய தாய். ഹലോ. ഹല്ലേലൂയ. എന്നിട്ട് മറിയോട് പറഞ്ഞു, மரியாளை பார்த்து இயேசு woman, தாயே, behold this son. இதோ உன்னுடைய மகன். ഇപ്പോൾ മുതൽ, இந்த நாள் முதல் ഞാനല്ല നിന്റെ മകൻ, நான் உன்னுடைய மகன் அல்ல, യോഹന്നാനാ നിന്റെ മകൻ. யோவானுடைய மகனாயிருக்கிறான். യേശു ക്രിസ്തു തന്റെ അമ്മയെ, தன்னுடைய சொந்த தாயை വേറൊരുവന് കൈമാറി, வேறு ஒருவருக்காக தாயாக கொடுத்து விட்டார். അമ്മയെ വിട്ടുപിരിഞ്ഞു. அவர்கள் தாயை விட்டு பிரிந்தார். അയ്യോ, ഇതെന്തോ ജനയ്യ. അപ്പനെ വിട്ടുപിരിഞ്ഞു, அவர்கள் தகப்பனை விட்டு பிரிந்தார், തായെ വിട്ടുപിരിഞ്ഞു. தாயையும் விட்டு பிரிந்தார்.
അടുത്ത സത്യം, அடுத்த ஒரு உண்மை, അപ്പനെയും അമ്മയും വിട്ടുപിരിഞ്ഞ് கவனிங்கள், தாயையும் தகப்பனையும் பிரிந்து ഇനി ആരോട് പറ്റിച്ചേരണം? யாரோடு கூட இசைந்திருப்பான் நாம் புருஷன்? ഭാര്യയോട് പറ്റിച്ചേരണം. கவனிங்கள், மனைவியோடு கூட இசைந்திருப்பான். ഒരു ഹല്ലേലൂയ പറയൂ. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். തന്റെ സഭയോട് പറ്റിച്ചേരാൻ പോവാ. தன்னுடைய சபையோடு கூட இசைந்திருக்க போகிறார். ആരാ സഭ? யார் சபை? യേശു തല. இயேசு தலை. ഉടൽ നമ്മള്. சரீரம் நாம இருக்கிறோம். യേശു തലയും இயேசு தலையாகவும் നമ്മൾ ശരീരവും സഭ ശരീരവുമാണ്. நாம் சரீரமாகிய சபையாகவும் இருக்கிறோம். യേശു മരിക്കുന്നതിന് മുമ്പ്, இயேசு மரிப்பதற்கு முன்பதாக അവന്റെ തല அவருடைய தலை തോളിലേക്ക് ചായ്ച്ചു. தோளில் சாய்த்து அவர் ஜீவனை விட்டார். തോളിൽ ചായ്ച്ചു. தோளில் சாய்த்தார். ഹലോ, கவனிங்கள், ഈ തോൾ എന്താണ്? இந்த தோள் எதை காட்டுகிறது? ചർച്ച്. இது சபையை காட்டுகிறது. യേശു, இயேசு கிறிஸ்து തലയായവൻ தலையாயிருக்கிறவர் അവന്റെ സഭയോട് പറ്റിച്ചേർന്നു. அவருடைய சபையிலே தலை வைத்து அவருடைய சபையோடு கூட அவர் இசைந்து கொண்டார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അപ്പനെയും അമ്മയും വിട്ടുപിരിഞ്ഞ് தகப்பனையும் தாயும் விட்டு பிரிந்து അവൻ സഭയോട് പറ്റിച്ചേർന്നു. அவர் சபையோடு கூட இசைந்திருக்கிறார். ആമേൻ ഉറക്കെ പറ. ஆமென் சத்தமா சொல்லுவோம். യേശു இயேசு கிறிஸ்து തന്റെ അമ്മയെ தன்னுடைய தாயை യോഹന്നാന് കൊടുത്തില്ലായിരുന്നെങ്കിൽ എന്തായിരിക്കും അവസ്ഥ? யோவானுக்கு கொடுக்கவில்லை என்று சொன்னால் என்ன சூழ்நிலை வந்திருக்கும்? മറിയ ആരായി മാറും? மரிய யாரா மாறி இருப்பாள்? സ്തോത്രം. ഭർത്താവിന്റെ അമ്മ പെണ്ണിനാരാണ്? ഭാര്യക്കാരാണ്. கவனிங்கள், கணவனுடைய தாயார் மனைவிக்கு யாரா இருப்பா? മാമിയാർ. மாமியாரா இருப்பாங்க. സ്തോത്രം പറ. ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன். Everyone ஒரு listen. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்படித்தானே? പുരുഷന്റെ അമ്മ, கணவனுடைய அம்மா, പെണ്ണിനാര്? மனைவிக்கு யாரு? மாமியாரு. അപ്പൊ മറിയ மரியாள் സഭയ്ക്ക് ആരാകും? சபைக்கு யாரா மாறி இருப்பா? മാമിയാർ. மாமியார். സഭയുടെ മാമിയാർ, சபையோட மாமியார் മറിയാൾ. மரியாள். God knows it well. கவனிங்கள், அது நல்ல ஆண்டவர் அறிஞ்சு வச்சிருந்தாரு. The mother-in-law is the biggest problem in the world. கவனிங்கள், மாமியார் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே. If the Mary is the mother-in-law of the church, கவனிங்கள், சபையினுடைய மாமியார் இருக்கக்கூடிய மேரிய ஒரு பெரிய பிரச்சனை தான். പ്രശ്നയായി മാറുന്ന ആണ്ടവർക്ക് தெரியும். பிரச்சனையா மாறுவான்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். ആണ്ടവർക്ക് മരിക്കുന്നതിന് മുമ്പ് அந்த problem solve ചെയ്തു. கவனிங்கள், இயேசு மரணம் அடைவதற்கு முன்பதாக அந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான முடிவை ஏற்படுத்தினார். Because of the cross, the mother-in-law problem is also solved. கவனிங்கள், அதன் நிமித்தமாக இந்த மாமியார் பிரச்சனையும் சபைக்குள்ள முழுவதுமாய் தீர்க்கப்பட்டு விட்டது. ഇതിനകത്തിരിക്കുന്ന ആർക്കെങ്കിലും mother-in-law problem ഉണ്ടോ? Believe in the Lord. The cross finished that problem also. கவனிங்கள், இங்க இருக்கிற யாருக்காவது மாமியார் பிரச்சனை இருக்கும் என்று சொன்னால் அந்த பிரச்சனைக்காகவும் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில மரித்து அதுக்கு ஒரு பரிகாரத்தை உண்டாக்கிட்டாரு. அதை நம்பினால் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். അമ്മയെയും വിട്ടുപിരിഞ്ഞ്, கவனிங்கள், புருஷன் கணவன் தகப்பனையும் தாயும் விட்டு பிரிந்து സഭയോട് പറ്റിച്ചേർന്നു. சபையோடு கூட இசைந்திருக்கிறார். Last one. கடைசியாக Jesus is the bridegroom. இயேசு கிறிஸ்து மணவாளன். ഒന്ന് കുഞ്ഞാട്, முதலாவது ஆட்டுக்குட்டி. മറക്കരുത്. Listen. കുഞ്ഞാട്, ஆட்டுக்குட்டி. இரண்டாவதாக മഹാപുരോഹിതൻ, പ്രധാന ആസാര്യൻ, മൂന്നാമത് മണവാളൻ, നാലാമത് നമ്മുടെ അപ്പനായി മാറി, നമ്മുടെ തകപ്പനാக മാറി. എങ്ങനെ തകപ്പനായി എന്ന് പെട്ടെന്ന് പറയാൻ പോവാ. எப்படி அவர் தகப்பனாய் நமக்காக மாறினார் என்று சீக்கிரமாய் சொல்ல போகிறேன். പുസ്തകം പറയുന്നു, വേദവസനത്തിൽ വാസിக்கிறோம், മക്കൾ പച്ച മുന്തിരിങ്ങ തിന്നാൽ, கவனிங்கள், பிள்ளைகள் പച്ച മുന്തിരിങ്ങ തിന്നാൽ, പച്ചമുന്തിരി grapes, അതെന്താ തമിഴിൽ എന്ത് പറ, திராட்சை, பிள்ளைகள் திராட்சை பழத்தை, பச்சை திராட்சையை சாப்பிட்டால் മക്കളുടെ പല്ല് പുളിക്കും, பிள்ளைகளுடைய பல்லிலே புளிப்பு இருக்கும், புளிக்கும். அப்பன் தின்னால், தகப்பன் சாப்பிட்டால் മക്കൾക്ക് പുളിക്കുന്നു, மக்களுக்கு புளிக்கிறது. அப்பன் തെറ്റ് ചെയ്താൽ, தகப்பன் தவறு செய்தால் പിള്ളേകളുടെ മേൽ ശാപം വരുന്നു, பிள்ளைகள் மேல் சாபம் வருகிறது. അതായിരുന്നു ഓൾഡ് ടെസ്റ്റമെന്റ്, அதுதான் பழைய ஏற்பாட்டில் உள்ளதான நியமங்கள். കാൽവരി പറഞ്ഞു, கல்வாரி சிலுவை சொன்னது, അത് ഇനി അങ്ങോട്ട് പോകാൻ പാടില്ല, அதுக்கு மேல அது போக கூடாது. കാൽവരി കുരിശിൽ, கல்வாரி சிலுவையில் Jesus became our father, இயேசு கிறிஸ்து நம்முடைய தகப்பனாக மாறினார். എങ്ങനെ മാറി, எப்படி மாறினார்? അവൻ പറഞ്ഞു, എനിക്ക് ദാഹിക്കുന്നു, அவர் சொன்னார், நான் தாகமாயிருக்கிறேன். പുളിച്ച വീഞ്ഞ്, கவனிங்கள், புளித்ததான ஒரு
വീഞ്ഞ് ദ്രാക്ഷരസത്തെ യേശുവിന്റെ നാവോട് അടുപ്പിച്ചു. യേശുവിനുடைய வாய்க்கருகிலே கொண்டு போனார்கள். പുളിച്ച വീഞ്ഞ് കുടിച്ചാൽ, கவனிங்கள், புளித்ததான ஒரு அந்த திராட்சரசத்தை குடித்தால் യേശുവിന്റെ പല്ല് പുളിച്ചു. இயேசுவினுடைய பல்லிலும் புளிப்பு வந்தது. പല്ല് പുളിച്ചു. பல்லிலே புளிப்பு வந்தது. യേശു അതിനെ വിഴുങ്ങി. இயேசு அதை விழுங்கினார். പല്ല് പുളിച്ചു. பல்லிலே புளிப்பு வந்தது. നെക്സ്റ്റ് വേർഡ്, அதே அடுத்த வார்த்தை, പുളിച്ച നാവിൽ புளித்ததான அந்த வாயோடு கூட യേശു പറഞ്ഞ അവസാനത്തെ വാക്യം, இயேசு சொன்ன கடைசி வார்த்தை, it is finished. எல்லாம் முடிந்தது. Finished. முடிந்தது எல்லாம். എന്ത് മുടിഞ്ഞു? எல்லாம் என்ன முடிந்தது? ഈ പുളിപ്പ്, இந்த புளிப்பு ഇവിടം കൊണ്ട് ഫിനിഷ്. இந்த இடத்தோடு கூட முடிந்து விட்டது. തലമുറയിലേക്ക് വ്യാപരിക്കത്തില്ല. அது சந்ததிக்குள்ளே கடந்து போவதில்லை. No more generational curse. கவனிங்கள், இதுக்கு மேலே சந்ததியா இருக்கக்கூடிய சாபங்கள் இல்லை. എത്ര പേർ ആമേൻ പറയുന്നുണ്ട്? எவ்வளவு பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? യേശു അപ്പനായിരിക്കുന്നവരെല്ലാം കൈ ഉയർത്തി കാണിച്ചു. இயேசு என்னுடைய தகப்பன் என்று சொல்லுகிறவரெல்லாம் கை உயர்த்தி காட்டுங்கள். നിന്റെ മേൽ ഒരു ശാപവുമില്ല. உன்மேல் ஒரு சாபமும் இல்லை. ഒരു പാരമ്പര്യ ശാപമില്ല. ஒரு பாரம்பரிய சாபம் உன்மீது வருவதில்லை. വിശ്വസിക്കുന്നവർ ഹല്ലേലൂയ പറയണം. விசுவாசிக்கிறவர் அல்லேலூயா சொல்லுவோம். No more generational curse. இதுக்கு மேலே சந்ததிகளுக்கு மேல் எந்த சாபமும் இல்லை. It is finished on the cross. எல்லாம் சிலுவையில் முடிவுற்று விட்டது. Because Jesus is our Father. காரணம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்து நம்முடைய தகப்பனாய் மாறிவிட்டார். Hallelujah. ஹalleluya. ഒരു വിഗ്രഹ ശാപം നിന്റെ മേൽ വരത്തില്ല. ஒரு விக்கிரகத்தினுடைய சாபம் உன் மேல வராது. വരത്തില്ല. வராது. ഒരു പിശാചിന്റെ ശാപം വരില്ല. ஒரு பிசாசுடைய சாபமும் வராது. എത്ര പേർ അത് വിശ്വസിക്കുന്നുണ്ട്? எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீர்கள்? എങ്ങനെ വന്നു? எப்படி வந்தது? കർത്താവ് അവസാനിപ്പിച്ചു. தேவன் அதற்கு முடிவு உண்டாக்கினார். ക്രൂശിൽ അത് അവസാനിച്ചു. சிலுவையில் அது முடிவுக்கு வந்தது. It is finished. எல்லாம் முடிந்தது. Hallelujah. ஹalleluya. He is the Lamb. அவர் ஆட்டுக்குட்டியானவர். He is the high priest. அவர் பிரதான He ஆசாரியர். is our bridegroom. அவர் மணவாளன். He is our Father. அவர் நம்முடைய தகப்பன். Hallelujah. ஹalleluya. We preach the Christ crucifixion. நாங்கள் சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே We பிரசங்கிக்கிறோம். preach the crucified Christ. நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறோம். Are you happy people? நீங்கள் சந்தோஷம் உள்ளவங்களா இருக்கிறீங்களா? Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. പാപങ്ങളുടെ മോചനം വന്നു. பாவங்களுடைய விடுதலை என்றும் നീതിയുടെ വസ്ത്രം ലഭിച്ചു. நீதியினுடைய வஸ்திரம் உங்களுக்கு கிடைத்தது. മണവാട്ടി എന്ന പദവി കിട്ടി. மணவாட்டி என்கிறதான பதவி கிடைத்தது. ശാപങ്ങളിൽ നിന്ന് വിടുതല കിട്ടി. சாபங்களில் இருந்து விடுதலை கிடைத்தது. Hallelujah. அல்லேலூயா. എത്ര പേർ യേശുവിന്റെ ക്രൂശിനെ സ്തുതിക്കുന്നുണ്ട്? எவ்வளவு பேர் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை மகிமைப்படுத்துகிறீர்கள்? സമയം മുമ്പോട്ട് പോയി കഴിഞ്ഞു. சமயம் அதிகமாகி விட்டது. എല്ലാവരും ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്യാൻ ആരംഭിക്കും. எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். എല്ലാ കണ്ണുകളും അടയ്ക്കാം. எல்லாரும் கண்களை மூடுவோம். ദൈവസന്നിധിയിൽ എഴുന്നേറ്റ് നിന്നാട്ടെ. എല്ലാവരും எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் எழுந்திருந்து கொஞ்ச நேரம் എല്ലാവരും എഴുന്നേറ്റ് നിന്നാട്ടെ. எல்லாரும் எழுந்திருக்க போகிறோம். യേശുവിന്റെ സാന്നിധ്യം ഇവിടെ ഉണ്ട്. இயேசுவினுடைய பிரசன்னம் இங்கே இருக்கிறது. അവന്റെ വിടുതൽ ഇവിടെ ഉണ്ട്. அவருடைய விடுதலை இங்கே இருக்கிறது. Praise Jesus. Hallelujah. Praise Jesus. Amen. എഴുന്നേറ്റവരെല്ലാം കർത്താവിന് നന്ദി പറഞ്ഞു തുടങ്ങിക്കേ. எழுந்தவர்கள் எல்லாரும் கூட கொஞ்ச நேரம் சத்தம் உயர்த்தி தேவனை വായി തുറന്ന് மகிமைப்படுத்துவோம். യേശുവിന് നന്ദി പറഞ്ഞാട്ടെ. வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். சத்தம் உயர்த்தி ഉയർത്തി ശബ്ദത്തെ ഉയർത്തി. எல்லாரும் சத்தமா கர்த்தரை துதிக்க போகிறோம். Open your mouth. Hallelujah. Open your mouth. ஓ சத்தம் உயர்த்தி வாய்களை திறந்து ഈ ടെലിവിഷനിലൂടെ ஓ இந்த தொலைக்காட்சியின் மூலமாய் the persons, those who are hearing this message through the internet and in different medias, இந்த டெலிவிஷன் மூலமாக உலகத்தின் பல பகுதிகளில் இதை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, the Lord is going to bless you all. இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்க Your போகிறார். miracle is on your way. உங்களுடைய அற்புதம் இப்பொழுது உங்களை நோக்கி வந்து ഇത് கொண்டிருக்கிறது. കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്ന നിങ്ങളുടെ മേൽ യേശുവിന്റെ സൗഖ്യം വ്യാപരിക്കാൻ പോവുകയാണ്. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் மேல் இயேசுவினுடைய விடுதலை എല്ലാ வெளிப்பட കണ്ണുകളും അടച്ച് എല്ലാവരും വായി തുറന്ന് അവനെ സ്തോത്രം ചെയ്താട്ടെ. எல்லாரும் கண்களை மூடி சத்தம் உயர்த்தி அவரை மகிமைப்படுத்த போகிறோம். ശബ്ദത്തെ ഉയർത്തിക്കേ. சத்தம் உயர்த்தி கொஞ்சம் கூட சத்தமாய். ഇവിടെ മാത്രമല്ല, இங்கே மட்டுமல்ல, അനേക രാജ്യങ്ങളിൽ அநேக தேசங்களிலே ഇതേ ദൈവശക്തി വ്യാപരിക്കാൻ പോകും. இதே தேவ வல்லமை வெளிப்பட போகிறது. Everywhere, எல்லா இடங்களிலும், every nation, எல்லா தேசங்களிலும், every district, எல்லா in மாவட்டங்களிலும், every state of India, எல்லா மாநிலங்களிலும் in the name of the Lord Jesus Christ, இயேசு கிறிஸ்துவினுடைய the நாமத்தில் power of வல்லமை, his cross is going to come ஓ out. அவருடைய சிலுவையின் வல்லமை வெளிப்பட യേശുവിന്റെ போகிறது. മഹിമ വ്യാപരിക്കട്ടെ. இயேசுவினுடைய மகிமை வெளிப்படட்டும். യേശു നിങ്ങളുടെ മണവാളനാണ്. இயேசு உங்களுடைய மணவாளனாய் യേശു നിങ്ങളുടെ இருக்கிறார். പിതാവാണ്. இயேசு உங்களுடைய பிதாவாய் യേശു இருக்கிறார். നിങ്ങളുടെ പുരോഹിതനാണ്. இயேசு உங்களுடைய ஆசாரியனாய் യേശു നിങ്ങളുടെ കുഞ്ഞാടാണ്. இயேசு உங்களுடைய ஆட்டுக்குட்டியானவர். സൗഖ്യം പ്രാപിക്കാൻ, വിടുതൽ പ്രാപിക്കാൻ, சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், പാപങ്ങളുടെ മോചനം പ്രാപിക്കാൻ பாவங்களிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். യേശു വന്നിട്ടുണ്ട്. இயேசு வந்திருக்கிறார். വായ് തുറന്ന് സ്തോത്രം ചെയ്താൽ
உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்க போகிறோம். നന്ദിയോടെ സ്തോത്രം ചെയ്താട്ടെ. நன்றியோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்த നന്ദിയോടെ സ്തോത്രം ചെയ്താട്ടെ. நன்றியோடு கூட ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். നാവ് തുറന്നവന് നന്ദി പറഞ്ഞാട്ടെ. ஓ வாய்களை திறந்தவருக்கு நன்றி செலுத்துவோம். പരിശുദ്ധാത്മാവിനാൽ നിറയ്ക്കുവാൻ വേണ്ടി പ്രാർത്ഥിച്ചാട്ടെ. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும்படியாய் ஜெபித்துக் ഓ கொண்டிருக்கிறோம். വായ് തുറന്ന് പ്രാർത്ഥിച്ചാട്ടെ. வாய்களை திறந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். സകല രോഗങ്ങളെ സൗഖ്യമാക്കുന്നവർ, எல்லா வியாதிகளையும் சுகமாக்குகிறவர், സകല പാപങ്ങളെ ക്ഷമിക്കുന്നവർ, எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறவர். ക്രൂശ് സകലത് നിങ്ങൾക്ക് വേണ്ടി ചെയ്തിരിക്കുന്നു. ஓ குருசில் சிலுவையில் அதை உங்களுக்காக செய்திருக்கிறார். ക്രൂശ് സകലത് നിങ്ങൾക്ക് വേണ്ടി ചെയ്തിരിക്കുന്നു. சிலுவை உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து நிறைவேற்றியிருக்கிறது. വായ് തുറക്ക, യേശുവിന് നന്ദി പറഞ്ഞാട്ടെ. வாய் திறந்து இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோமா? യേശുവേ നിനക്ക് സ്തോത്രം. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். കണ്ണുനീരെല്ലാം യേശു മാറ്റുന്നു. ஓ കണ്ണീർ എല്ലാവற்றைയും വേദനകളെല്ലാം യേശു മാറ്റുന്നു. வேதனைகள் எல்லாவற்றையும் இயேசு மாற்றுகிறார். പ്രതിസന്ധികൾ യേശു മാറ്റുന്നു. எதிர்ப்புகளை போராட்டங்களை இயேசு மாற்றுகிறார். വിടുതൽ നിന്റെ മേൽ വരുന്നു. விடுதலை உங்கள் மேல் வருகிறது. ശാപക്കെട്ടുകൾ അഴിഞ്ഞു മാറുന്നു. சாபத்தின் கட்டுகள் அழிக்கப்படுகிறது. Everywhere. எல்லா இடங்களிலும் The presence of God is moving everywhere. எல்லா இடங்களிலும் தேவ மகிமை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. Everywhere. எல்லா இடங்களிலும் The presence of God is moving. ஆண்டவருடைய மகிமை வெளிப்படுகிறது. എല്ലാ വായും തുറന്നവന് നന്ദി പറഞ്ഞാട്ടെ. எல்லாரும் വായികളെ திறந்தவருக்கு நன்றி സഹോദരന്മാർ, സഹോദരിമാർ, മാതാപിതാക്കൾ, കുഞ്ഞുങ്ങൾ, everyone. சகோதரிகள் பிதாக்கள் எல்லாரும் கூட கர்த்தரை உயர்த்த போகிறோம். യേശുവേ. ஓ ஹalleluya. യേശുവേ. യേശുവേ. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. Thank you Holy Spirit. ആവിയാനവരേ. എല്ലാ ബന്ധനങ്ങൾ അഴിഞ്ഞു മാറുകയാണ്. എല്ലാ കട്ടുകൾ അഴിക്കപ്പെടുവதாக. എല്ലാ പിശാചിന്റെ തന്ത്രങ്ങൾ പരാജയപ്പെട്ടു മാറുകയാണ്. എല്ലാ പിശാചുരുടെ തന്ത്രങ്ങൾ തോൽവിയടയുവதாக. എല്ലാ പാപത്തിന്റെയും ശാപത്തിന്റെയും കഠിനമായ നുകങ്ങൾ ഒടിഞ്ഞു മാറുകയാണ്. എല്ലാ പാപത്തിൻ ശാപത്തിൻ കഠിനമായ നുകങ്ങൾ ഒടിക്കപ്പെടുവதாக. യേശുവിന്റെ സമാധാനം നിങ്ങളുടെ ഉള്ളത്തിലേക്ക് വ്യാപരിക്കുന്നു. യേശുവിൻ സമാധാനം നിങ്ങളുടെ ഉള്ളത്തിൽക്കുള്ളേ കടന്നു വരുന്നു. യേശുവിന്റെ സമാധാനം നിങ്ങളുടെ ഭവനങ്ങളിലേക്ക് വരുന്നു. യേശുവിൻ സമാധാനം നിങ്ങളുടെ വീടുകൾക്കുള്ളേ കടന്നു വരുവதாக. നിങ്ങളുടെ സഭകളിലേക്ക് വരുന്നു. നിങ്ങളുടെ സഭകൾക്കുള്ളേ വരുகிறது. ലോകം മുഴുവൻ കർത്താവ് അത് ചെയ്യുകയാണ്. ലോകം മുഴുവനും എല്ലാവറ്റും ദേവൻ ചെയ്തു കൊണ്ടിരിക്കുകയാണ്. ഹല്ലേലൂയ. 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 കൈകളെ സ്വർഗ്ഗത്തിലേക്ക് ഉയർത്തിപ്പിടിച്ചാട്ടെ. എല്ലാ കൈകളെയും വലതുവരായി ഉയർത്തി. രണ്ട് കരങ്ങൾ സ്വർഗ്ഗത്തിലേക്ക് ഉയർത്തിപ്പിടിച്ചാട്ടെ. രണ്ട് കൈകളെയും ലോകത്തിന് നേരാக ഉയർത്തിപ്പിടിക്കുന്നു. എല്ലാവരും വായ് തുറന്ന്. എല്ലാവരും വായ്കളെ തുറന്ന് ഹല്ലേലൂയ. Everyone lift your hands. Hallelujah.
கைகளை உயர்த்தி எல்லாரும் கைகளை உயர்த்தி ஹalleluya ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறது. The glorious presence of Jesus is moving. இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையான வல்லமை உள்ள பிரசன்னம் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறது. He is touching everyone. இங்க இருக்கிற நாம் ஒவ்வொருவரையும் அவர் தொடுகிறார். I know you are so close to Jesus. நீங்கள் இயேசுவிற்கு மிக நெருக்கமாக இருக்கிறீர்கள் என்பதை நான் Jesus is so near to you. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு மிக அருகில் இருக்கிறார். Anything can happen. அதிசயமான எதுவும் இந்த இடத்தில் நடக்கலாம். Anything can happen. அற்புதகரமான எதுவும் இந்த இடத்தில் நடக்கலாம். How many of you feel the presence of Jesus Christ here? இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையான வல்லமையை உங்களில் எத்தனை பேர் இந்த இடத்துல அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? Hallelujah. Hallelujah. Right now receive your blessings. இப்பொழுதே உங்களுடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். Receive your blessings. உங்களுடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். Receive your healing. உங்களுடைய சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். The Holy Spirit is telling me. ஓ பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். Everywhere. எல்லா இடங்களிலும் The healing rays are coming. சுகப்படக்கூடியதான ஒரு அற்புத வல்லமை is coming from the presence of the Lord. இது தேவனுடைய சமூகத்திலிருந்து வெளிப்பட்டு வருகிறது. Spreading everywhere. இது இந்த இடத்துல எல்லா இடங்களிலும் The rays of healing. ஓ வியாதிகளை சுகமாக்குகிற The rays of healing. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வியாதிகளை சுகமாக்குகிற வல்லமை coming out. Amen. It's flowing everywhere. இப்ப இந்த இடத்துல எல்லா இடத்துலயும் அசைவாடி flowing everywhere. எல்லா இடத்துலயும் வாய் அசைவாடி துறந்தவனே நன்றி പറഞ്ഞുകൊണ്ട് வாய்களை திறந்து நம்ம எல்லாரும் நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். Hallelujah. Hallelujah. You are precious in the sight of God. ஓ நாம் எல்லாரும் தேவ சமூகத்திலே You are விலையேறப்பட்டவர்கள். so precious in the sight of நீங்கள் God. எல்லாரும் தேவ சமூகத்திலே விலையேறப்பட்டவர்கள். You are precious in the sight of God. தேவ பார்வையில் நீங்கள் யாவரும் விலையேறப்பட்டவர்கள். Hallelujah. Hallelujah. You are the church of the Lord. நீங்கள் தேவனுடைய ஆலயமாக The இருக்கிறீர்கள். church of the living God. தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய The ஆலயமாக church of the இருக்கிறீர்கள். living God. ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக The நீங்கள் church of the இருக்கிறீர்கள். living God. ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். Hallelujah. Hallelujah. I know you are the partaker of his divine nature. ஓ அவருடைய மகிமையின் பிரகாசத்திற்கு நீங்கள் பங்காளிகளாய் You இருக்கிறீர்கள். are the partaker. நீங்கள் பங்காளிகளாய் இருக்கிறீர்கள். You are the partaker. நீங்கள் பங்காளிகளாய் You are சுதந்திரவாதிகளாய் already இருக்கிறீர்கள். transferred from the darkness to the light. ஓ வார்த்தைகள் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு நேராய் உங்களை கொண்டு வந்திருக்கிறது. Hallelujah. Hallelujah. You are already transferred from the death to life. கவனிங்கள் மரணத்திலிருந்து ஜீவனுக்குள்ளாக நீங்கள் ஏற்கனவே உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். Hallelujah. Amen. Hallelujah. Amen. Everyone praise the Lord. எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்திக் Everyone, everyone. எல்லாரும் மகிமைப்படுத்திக் വായ് തുറന്ന് നന്ദി പറഞ്ഞാട്ടെ. வாய்களை திறந்து நன்றி சொல்லிக் കൈകളെ വീശി യേശുവിനെ നന്ദി പറഞ്ഞാട്ടെ. கைகளை அசைத்து தேவனை மகிமைப்படுத்து. യേശുവിന്റെ നാമത്തിൽ. യേശുവിൻ നാമത്തിൽ. യേശുവിന്റെ നാമത്തിൽ. യേശുവിൻ നാമത്തിനാൽ കൈകളെ അടിച്ച് യേശുവിനെ സ്തോത്രം ചെയ്താൽ கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ശക്തിയോടെ അടിച്ചോട്ടെ. வல்லமையாய் சத்தம் உயர்த்தி ஹalleluya. Healing everywhere. Hallelujah. Deliverance everywhere. ஓ எல்லாரும் The presence of God is everywhere. தேவனுடைய வல்லமை It's filling this place in the name of Jesus. எல்லா இடத்தையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால். യേശുവിൻ നാമത്തിനാൽ இயேசுவின் நாமத்தினால். വിടുതலை പെற்றுകൊൾ. விடுதலை பெற்றுக்கொள். Receive your healing. உன்னுடைய விடுதலையை பெற்றுக்கொள். Receive your miracle. சுகத்தை பெற்றுக்கொள். Receive. பெற்றுக்கொள். Come on. ஆமென், ஆமென். இப்பொழுது Come on. இப்பொழுது Hallelujah. ஹalleluya.
യേശു മാത്രം കർത്താവ്. എത്ര പേർ വിശ്വസിക്കുന്നു? എല്ലാ മുട്ടും മടങ്ങും, എല്ലാ നാവും പാടിടും, യേശു മാത്രം കർത്താവ്. എല്ലാ മുട്ടും മടങ്ങും, എല്ലാ നാവും പാടിടും, യേശു മാത്രം കർത്താവ്. എല്ലാ മുട്ടും മടങ്ങും, എല്ലാ നാവും പാടിടും, യേശു മാത്രം കർത്താവ്. എല്ലാ മുട്ടും മടങ്ങും, എല്ലാ നാവും പാടിടും, യേശു മാത്രം കർത്താവ്. എല്ലാ മുട്ടും മടങ്ങും, എല്ലാ നാവും പാടിടും, യേശു മാത്രം കർത്താവ്. തട്ടിപ്പാടിയേ. എല്ലാ മുട്ടും മടങ്ങും, എല്ലാ നാവും പാടിടും, യേശു മാത്രം കർത്താവ്. എല്ലാ മുട്ടും മടങ്ങും, എല്ലാ നാവും പാടിടും, യേശു മാത്രം കർത്താവ്. എല്ലാ നാവും പാടിടും, യേശു മാത്രം കർത്താവ്.